சாந்தி. நாம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 1 minute. இந்த தருணத்துல என்னுடைய முழுமையான தூய்மையின் ஒளி ஸ்வரூபத்தை நான் பார்க்கின்றேன். ஆத்மா என்னுடைய மனக்கண்களில் என்னுடைய முழுமையான ஸ்வரூபத்தை கொண்டு வருகிறேன். அதுதான் நான், அதுவாகவே ஆகிவிடுகின்றேன். தூய்மையின் பிரகாசமான வெண்ணிற ஒளி. தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஸோ எல்லாருமே ஜென்ரலி இங்க எல்லாருமே செலிப்ரேஷன் மூட்லயே இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்பதான் நியூ இயர் கம்ப்ளீட் ஆச்சு. இப்ப வந்து பொங்கல் விழா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நேத்து போகி பொங்கல் அண்ட் இன்னைக்கு மாட்டு பொங்கல், நாளைக்கு வந்து காணும் பொங்கல். அப்புறம் கூடவே நம்ம பிராமணர்களோட உலகத்துல விழாக்களுக்கு நம்ம வந்து பஞ்சமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் திருவிழா தான் இல்லையா? பாபா இந்த சண்டே முரளியில கூட சொல்லியிருந்தாரு, சங்கம யுகத்தின் ஒவ்வொரு தருணமும் வந்து விழாவிற்கான தருணம், கொண்டாட்டத்திற்கான நேரம் அப்படின்னு சொன்னாரு. சோ பிராமணர்கள் சந்திக்கிறதே வருங்கால தேவதைகளை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இது வந்து ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயம். அகைன் நாம நம்மளோட செஷனுக்கு வந்துடலாம். இந்த மாதம் ஸ்பெஷலி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்ல மார்கழி மாதம் அப்படின்னு வந்து சொல்றோம். மார்கழி முடிச்சு தை அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதம் பக்தி மார்க்கத்துல கூட ரொம்ப விசேஷமா எல்லாருமே அவங்க வந்து வாழ்க்கை ஃபுல்லா அவங்க 4 மணிக்கு எந்திரிக்கல அப்படின்னா கூட, குறிப்பா இந்த மார்கழி மாதத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, காலங்காத்தால ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்து அவங்க வந்து இந்த திருப்பாவை எல்லாம் பாடுறாங்க. அந்த விரதம், மார்கழி விரதம் இருக்காங்க. வேற வேற அதாவது கிருஷ்ணருக்காக விரதம் இருக்கிறாங்க, சிவனுக்காக விரதம் இருக்காங்க, ஐயப்பனுக்காக விரதம் இருக்காங்க. சோ ஏதோ ஒரு அந்த ஒரு தேவதைகளின் ஸ்வரூபத்திற்கு மக்கள் என்ன பண்றாங்க, விரதம் இருக்காங்க. அப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் விரதம் இருத்தல் அப்படின்னாலே என்ன. உணவுலையும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை முறையிலையும் சரி, முற்றிலுமாக தூய்மையின் விரதத்தை கடைபிடித்தல் இல்லையா? அப்ப பக்தி மார்க்கத்துல கூட குறிப்பா இந்த டைம் வந்து அவ்வளோ அவங்க வந்து விரதம்லாம் வந்து இருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, பிராமணர்கள் இல்லையா, முழு உலகின் ஆதார மூர்த்திகள். பாபா நம்ம எல்லாருக்குமே என்ன டைட்டில் கொடுத்திருக்காரு, குழந்தைகள் நீங்கள் முழு உலகின் ஆதார மூர்த்திகள் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்திருக்காரு. சோ நம்ம வருஷம் ஃபுல்லா நம்ம வந்து தபஸ்யா பண்றோம். நிறைய வந்து நம்ம பாபாவுடைய நினைவுல இருக்கிறதுக்காக, பாபாவுடைய அருகாமையில் செல்வதற்காக நிறைய முயற்சிகள் வந்து செய்யறோம். ஆனா குறிப்பா இந்த பிகே ஃபேமிலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷலி இந்த ஜனவரி மந்த் அப்படின்னாலே அவ்யக்த மாதம், நிறைய வகுப்புகள், நிறைய பக்திக்கான வகுப்புகள் எல்லாமே நம்ம வந்து கேட்டுட்டே இருப்போம். தினசரி பிரம்மா பாபாவை பற்றிய ஏதோ ஒரு சிறப்பு விஷயத்தை நம்ம கேட்காம இருக்கவே மாட்டோம் இல்லையா? ஈவன் இப்போ ஒரு ஏதோ ஒரு ஜோக்க வந்து ஒரு முறை கேட்டோம் அப்படின்னா, 2வது முறை கேட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம், 3வது முறை கேட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு ஒரு சிரிப்பை கொடுக்கக்கூடியதா இருக்க மாட்டேங்குது. அதே போல ஒரு விஷயமா இருக்கட்டும், அதை 1 or 2, 3 டைம்ஸ்க்கு மேல நம்மளால கேட்க முடியறது இல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, பிரம்மா பாபாவோட சிறப்பு அப்படிங்கிறது எவ்வளவு அதிகமா இருக்குல்ல. ஒவ்வொரு வருஷமும் கேட்கிறோம், இன்னும் எனக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு நான் மிஸ் பண்ணிட்டேனோ. திரும்ப திரும்ப அதை கேட்டாலும் திரும்ப திரும்ப நம்மள நிறைய பேர் ஆதிதேவ் புத்தகத்தை வந்து படிச்சிருக்கலாம், ரிவைஸ் பண்ணிருக்கலாம். உங்களோட எத்தனாவது ரிவிஷன் போயிட்டு இருக்கு
அப்படிங்கறத கூட நீங்க சாட்ல வந்து போடலாம். மேபி ஃபர்ஸ்ட் டைம் படிச்சு முடிச்சிருப்பீங்க பிகே ஃபேமிலி, அந்த பிகே லைஃப்க்கு வந்த உடனேயே நம்ம வாங்கின முதல் புத்தகம் ஆதிதேவ் புத்தகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் புக் பர்ச்சேஸ் வந்து அதுவா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் எவ்ரி இயர் 18th ஜான்வரிக்குள்ள நம்ம எல்லாருமே வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்களோ படிச்சு முடிச்சுட்டே நீங்க சாட்ல போடலாம். ஆர் நீங்க வந்து எத்தனாவது ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையும் போடலாம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இன்ஸ்பைரிங்கா வந்து இருக்கும். ஸோ அது அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு புத்தகம் பிரம்மா பாபாவின் சிறப்பியல்புகள், ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் பிரம்மா பாபா அப்படிங்கிற புத்தகம் எல்லா மொழிகள்லயும் இருக்கு. அதையும் நம்ம எவ்ரி இயர் வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வருடமும் உங்களோட சேர்ந்து ரிவிஷன் பண்றதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது என்னுடைய பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். தென் இப்போ இந்த டைம்லாம் பாத்தீங்க அப்படின்னா தீதிஸ்லாம் நிறைய பெரிய பெரிய நம்மளோட சீனியர் மோஸ்ட் தீதிஜிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரம்மா பாபாவுடைய இருந்த அனுபவங்கள்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா. வா, வெரி குட், செவரல் டைம்ஸ், அபவுட் 6 times, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிவசாந்தி மாதாஜிக்கு வந்து வாழ்த்துக்கள். ஸோ அவங்க வந்து 6 times அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ரியலி அப்ப வந்து ரொம்ப அத்துப்படியா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஈவன் என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட என்ன அப்படின்னா, ஓகே அது ஒரு நான் படிச்ச முதல் புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஞான வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் படிச்ச முதல் புத்தகம் ஆதிதேவ். அடுத்த புத்தகம் வந்து பிரம்மா பாபாவின் சிறப்பியல்புகள், அந்த புத்தகம் தான். தென் ஒவ்வொரு வருடம் இந்த 18th ஜான்வரி டைம் அதை ரிவிஷன் பண்ணும் பொழுதும் சம்திங் அது நியூவா இருக்கு. அந்த ஒரு கருத்துகள் நம்ம ஆல்ரெடி படித்த அந்த அனுபவங்கள், ஆல்ரெடி கேட்ட அனுபவங்கள் ஏதோ ஒரு புது விஷயத்த நமக்கு கத்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பக்தி மார்க்கத்துல நிறைய கதைகள், அதுல வந்து இந்த சிவபுராணம், பாகவதம்லாம் வந்து இருக்கு. பாகவதத்துல கிருஷ்ணருடைய லீலைகள் ரொம்ப அழகா வந்து சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய வாழ்க்கை வரலாறு எத்தனை முறை கேட்டாலும் அது வந்து அவ்வளோ ஒரு சுவையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்போ அவர்தானே தன்னுடைய கடைசி பிறவியில பிரம்மா பாபாவா இருக்கார். அந்த ஆத்மாதான் முதல் பிறவியில கடைசி பிறவியில எப்படி இருக்காரு, பிரம்மா பாபாவா இருக்கார். அவருடைய ஆதி பிறவி பிராமண பிறவியில பிரம்மா பாபாவா இருக்காரு இல்லையா. அப்போ ஜென்ரலி பக்தி மார்க்கத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி வர்ணிப்பாங்கன்னா, கிருஷ்ணருடைய கண்கள் இப்படி இருந்தது, கிருஷ்ணருடைய தோற்றம் இப்படி இருந்தது, அவருடைய நிறம் இப்படி இருந்தது, அவர் நடந்தா ஒரு அசுரர் அழிஞ்சிடுறார், உட்கார்ந்தா இன்னொரு அசுரர் அழிஞ்சிடுறார் அப்படின்னு ஏகப்பட்ட கதைகளை நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கோம். அதை சுவைக்க சுவைக்க உண்மையிலேயே அப்படி நடக்கல அப்படின்னா கூட அத வந்து சாட்சாத் நாம பார்த்த மாதிரி அனுபவம் செய்யறோம். அதே போலதான் பிரம்மா பாபா இல்லையா. இங்க நம்ம இருக்க ஒவ்வொருத்தருமே நேரடியாக நம்ம பிரம்மா பாபாவை சந்திக்காம இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து அனுபவம் பண்றோம் இல்லையா. பாபா என்னோட இருக்கார் அப்படிங்கிற அனுபவம் யாருக்கெல்லாம் ஃபீல் ஆகுது. நான் பாபாவை பார்க்கவில்லை அப்படிங்கிற அனுபவம் இருக்கா. பாபா அப்படின்னு கூப்பிட்ட உடனே பாபா பக்கத்துல வந்துடுறாரா. யாருக்கெல்லாம் வந்துடுறாரு. வெரி குட், சூப்பர் இல்லையா. பாபா இந்த போன வாரம் முரளியில கூட வரதானங்கள், அந்த ஹோல் வீக் வரதானத்தோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைகள் நீங்க அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை செய்யணும். பாபா என் கூட இருக்கார், பாபா என்னோட கைப்பிடிச்சு நடந்துட்டு இருக்கார் இல்லையா. எவ்வளவு அழகா கூட நீங்க வந்து தனிமையாகவே உணரக்கூடாது, உங்களோட பாபா கூடவே இருந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிற அனுபவத்தை செய்யணும். எவ்வளவு ஒரு ஆழமான விஷயம் இல்ல. சோ என்னோட பாபா எப்போதுமே இருக்காரு. பாபா என்னை விட்டுட்டு போகவே இல்லை. அப்போவாவது ஒருவேளை பாபா இந்த சாக்காரத்துல இருந்திருந்தா நம்ம மதுபனுக்கு போங்க மட்டும்தான் அவரை நேரடியா சந்திக்க முடியும். ஆனா இப்ப பாருங்க, பாபா பாபா என் கை பிடிச்சிட்டு இருக்காருன்னு அப்படியே உணர்ந்து பாருங்களேன். அந்த ஒரு ஆன்மீக தொடுதல்ல பாபா அப்படியே என்னுடைய கரங்களை பிடிச்சிருக்காரு. அப்புறம் பாபா அப்படிங்க பாபா என்ன பண்றாரு, என்னோட தலைய டச் பண்றாரு. குழந்தை நான் உன்னோட இருக்கேன்னு சொல்றாரு. நீங்க பாபாவுக்காக போக் ஆஃபர் பண்ண போகும்போது, இல்ல நீங்க முரளி கேட்க வரும் பொழுது, வேக வேகமா நீங்க பாடசாலைக்கோ இல்ல சென்டருக்கோ போகும்போது, பாபா ரூம்ல பாபாவை பார்க்கும்போது பாபா உங்களை பார்த்து ஸ்மைல் பண்றாரு இல்லையா. வா குழந்தை, என் குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு ஸ்மைல் பண்றாரா இல்லையா. இப்ப ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு பாபாவை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகும்.
பாபா கண்டிப்போட பாக்குற மாதிரி. இன்னும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அந்த படங்கள்ல பாபா சாக்ஷாத் நேரடியாக இருந்த அந்த அனுபவத்தை நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காரு. சோ அப்பேற்பட்ட பாபாவினுடைய அந்த சிறப்பு தன்மைகள் ஏகப்பட்டது இருக்கு. சோ புக் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு 25 பாயிண்ட்ஸ் இருக்கு, ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா? இந்த டெக்ஸ்ட் புக் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நீங்கள் உணர்ந்த பாபாவினுடைய சிறப்பம்சம் என்ன, அதை ஷேர் பண்ணுங்களேன். எனக்கு பாபாவோட இந்த ஸ்பெஷாலிட்டிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களை யார் வேணாலும் தாராளமா ஷேர் பண்ணலாம். நான் பிராக்டிக்கலி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், பாபா கிட்ட மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்க முடியும் அப்படின்னு என்ன தோணுதோ, உங்களுக்கு டக்குன்னு டச் ஆகிறத நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க புக்ல இருக்கிறத தான் சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது. புக்ல பாபா கடலை வந்து வெறும் ஒரு சின்ன புத்தகத்துல என்ன பண்ணிட முடியாது, கடலை வந்து பிக்ஸ் பண்ணிட முடியாது இல்லையா? சோ நான் உணர்ந்த அந்த ஒரு விசேஷமான குணமா இருக்கலாம், சிறப்பாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு உங்க அப்பா கிட்ட ரொம்ப உங்களை கவர்ந்த ஒரு கருத்து, அதை நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். சொல்லுங்க. ஓம் சாந்தி. சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஊக்கமும் உற்சாகமும். ஊக்கம் உற்சாகம். தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. எல்லாம் செய்யறதுக்கு அந்த தைரியம் வந்திருக்கு. குட் குட். ஓகே, ஓம் சாந்தி. நெக்ஸ்ட் பாபாவுடைய எல்லையற்ற தன்மை, அது எங்களையும் எல்லையற்ற ஒரு நோக்கத்தை, ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வந்திருக்கார் உலகம் இல்லையா? பாபா வந்து எல்லையற்றவராக இருக்காரு. குட். சொல்லுங்க சகுந்தலா. ஓம் சாந்தி. எப்படியோ என்ன மாதிரியோ இருக்கின்றார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேணும். ஏற்றுக்கொண்டு நான் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டு வர்றத நான் பாபாவில இருந்து ஒவ்வொரு 18 ஜனவரியும் எடுக்கிறது இந்த முறை. இந்த இதை நான் என்னுள்ள எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். சூப்பர் இல்லையா? பாபா பாருங்க, நான் எப்படி இருந்தாலும் பாபா வந்து கண்டிஷன் அப்ளை அப்படியெல்லாம் சொல்றது கிடையாது. நீ என் குழந்தையா இருக்கணும்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் நீ இருக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு ஸ்கேலும் பாபா எனக்கு கொடுக்கறதே இல்லை, எந்த கண்டிஷன்ஸும் கொடுக்கறதே இல்லை. பாபா என்ன அப்படியே ஏத்துக்கிறார் இல்லையா? பாபா சொல்றாரு, குழந்தை நீ யாரா இருந்தாலும், நீ எப்படி இருந்தாலும் நீ என்னுடைய குழந்தை அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப நானும் என்ன பண்ணணும்? சோ நான் தந்தைக்கு சமமாக ஆகணும், தந்தையை பின்பற்றணும் அப்படின்னா அந்த ஒரு நிலையை நான் அடைஞ்சிடணும். தேங்க்யூ பத்மினி மாதாஜி. ஓம் சாந்தி சிஸ்டர். அப்பா எப்பவும் எங்களுக்கு எங்களுக்கு சொல்லி தருவார், முதல் செய்து காட்டுவார் எங்களை செய்யறதுக்கு. அதோட எங்களை குழந்தைகளை முன்னுக்கு வைப்பார், தான் பின்னுக்கு குழந்தைகள் முன்னுக்கு. வெரி குட் இல்லையா? பாபா வந்து ஓகே நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறது கிடையாது. நிறைய சாக்கார முரளிகள்ல நம்ம வந்து கேட்டிருக்கோம். பாபா இந்த பண்டிதர்களோட கதையை பத்தி பாபா வந்து சொல்லுவாரு இல்லையா? பண்டிதர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ராமருடைய கதையை சொல்லுவாங்க. ராம நாமத்தை ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஓடுற தண்ணியில கூட அலையில கூட நீங்க நடந்து வந்துடலாம் அப்படின்லாம். ஆனா நீங்க இறங்கி நடங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ண முடியறது இல்லையா? ரொம்ப தன்னுடைய வேட்டி நனைஞ்சிடுமோங்கிற பயத்துல இருந்தாங்க அப்படிங்கிற கதையை நம்ம வந்து கேட்டிருப்போம். ஆனா பாபா ஒவ்வொன்றையும், இதுவும் ஒரு சிறப்பியல்பா வந்து வருது. இதுல பாபா வந்து கத்து கொடுக்கிறார் அப்படின்னு வந்து வருது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா கல்வி புகட்டுவது மற்றும் மன்னிக்கும் தன்மை அப்படின்னு ஒரு சிறப்பியல்பா வருது. குட். அப்ப பாத்தீங்கன்னா பாபா கூட இருந்து கத்து கொடுக்கிறார், எப்படி தானியங்களை கிளீன் பண்றது இல்லையா? எல்லா குழந்தைங்களும் வேக வேகமா அவங்க வந்து வகுப்புக்கு போயிடுறாங்க. ஆனா பாபா என்ன பண்றாரு, ரேஷன்ல இருந்து அங்க அந்த விறகு கட்டைகள்லாம் வருதா, அவரும் அம்மாவும் நின்னு அடுக்குறாங்க இல்லையா? அந்த நிலக்கரி வருதா, ஃபர்ஸ்ட் இது எப்படி இது பிளாக்கா இருக்கே, நம்ம ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுமேன்னு எல்லாரும் வந்து தயங்கி நிற்கும் போது பாபா என்ன பண்றாரு, அவர் முதல்ல அதை வந்து அடுக்குறாரு. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் சிக்கனத்தை வந்து கடைபிடிக்கிறாரு, அவர் செய்து காண்பிக்கிறார் இல்லையா? எந்த குருமார்களும் அவங்க அதெல்லாம் செஞ்சுட்டு சொல்றாங்களா அப்படின்னா வந்து கிடையாது. ஜஸ்ட் ஒரு சாஸ்திரத்தையோ ஒரு ஸ்லோகனையோ ஒரு விஷயத்தையோ படிச்சு சொல்லிடுறாங்க. ஆனா என்னுடைய அப்பா எனக்கு முன்னாடி இந்த தவ வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிருக்க.
சோ எனக்கு கூட பாபா என்ன சொல்லி கொடுக்கிறார், நீங்க படிப்பு சொல்லி கொடுங்கன்னு சொல்றது இல்லையா? சாக்கார முரளிகள்ல பாபா ரொம்ப அழகா சொல்றாரு, பட்னா படானா, படிங்க படிப்பு சொல்லி கொடுங்க, செய்யுங்க செய்ய வைங்க இல்லையா? பாபாவுடைய ஸ்லோகனே அதுதான். நான் என்ன கர்மம் செய்கின்றேனோ என்னை பார்த்து ஒவ்வொருவரும் செய்கிறார்கள் அப்படிங்கறதுதான் பாபாவுடைய ஸ்லோகன். குட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் சகுந்தலா பாலச்சந்திரன் மாதாஜி, நீங்க ரொம்ப நேரமாவே அன்மியூட் பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. ஓம் சாந்தி சார். ஓம் பாபா சாந்தி. எளிமையாத்தான் வாழ்ந்தார். அதை போலதான் குழந்தைகளையும் எளிமையா வச்சு அவர் குழந்தைகளை முன்னுக்கு வச்சதுதான் எல்லா இதுவரும் பார்த்தாருன்னு சொல்லி. சோ பாபா பாத்தீங்க அப்படின்னா எளிமையாக, முன்னாடி நம்ம அந்த ஆதிதேவ் புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பேஜ், அந்த அட்டைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய படத்துல பாபா எவ்வளவு அழகா கோட் சூட் எல்லாம் போட்டு ரொம்ப ஜைஜாண்டிக்கா உட்கார்ந்துருப்பாருல்ல, அவ்வளவு கம்பீரமா உட்கார்ந்துருப்பாரு. ஆனா எப்ப பாபா கிடைச்சிட்டாரோ, கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு பாருங்க, இந்த ஒரு படத்துல ரொம்ப சாதாரணமா ஒரு காட்டன் ட்ரெஸ் போட்டுட்டு பாபா வந்து ரொம்ப சிம்பிளா உட்கார்ந்துட்டு குட். அப்ப பாருங்க பாபா எவ்வளவு எளிமையா அவருடைய உடை கூட என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப இப்ப கூட நம்ம வந்து ஒயிட் அப்படின்னா அதுல வந்து பாலிஸ்டர், பிராண்டட் ஒயிட் அப்படின்லாம் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு. ஒயிட்லதான் ஆனா அப்ப பாபா என்ன பண்றாரு, ஒரு சாதாரண காட்டன் குர்தா அண்ட் வேஷ்டிய வந்து கட்ட ஆரம்பிச்சுட்டாரு இல்லையா? குழந்தைங்க யாராவது ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வெட்டர்ஸ் கொண்டு வந்தா கூட பாபா என்ன பண்ணுவாராம், யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்துடுவாராம். ஏன்னா தாய்மார்களுக்கு ரொம்ப அன்பு இல்லையா பாபா மேல. ஒவ்வொரு முறை பாபாவை சந்திக்க வரும் பொழுதும் பாபாவுக்கு வந்து கையாலேயே அந்த ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் பின்னி எடுத்துட்டு வருவாங்களாம். ஆனா பாபா என்ன பண்ணுவாரு, யஜ்யத்துல இருந்து யாருக்காவது அதை கிஃப்டா கொடுப்பாங்களாம். அப்ப கூட இருக்கவங்க பாபாட்ட கேட்பாங்களாம், பாபா இங்க ரொம்ப குளிரா இருக்கே, உங்களுக்கும் ஹெல்த் கண்டிஷன் சரியில்லையே, நீங்க போடக்கூடாதா அப்படின்னா பாபா என்ன சொல்லுவாரு, இது பாபாவுடைய ரதம். ஆனா என்னெல்லாம் புதுசா வருதோ, எதெல்லாம் நல்லது வருதோ அதெல்லாம் யாருக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக. புது புது பில்டிங்ஸ் நிறைய கட்டப்பட்டது. ஆனா பாபா எங்க இருந்தாரு, அந்த பனை ஓலை குடிசையில இல்லையா? தென்னங்குடிசை கூட கிடையாது, அது பனை ஓலை குடிசையில தான் பாபா இருந்தாரு. நம்ம மதுபன் போகும்போது பாபாஸ் ஹட் நம்ம எல்லாருமே அங்க போவோம். இப்ப இருக்க மாடல்ல அப்ப கிடையவே கிடையாது. நீங்க ஆதிதேவ் புத்தகத்துல அந்த படம் பார்க்கலாம், பனை ஓலையில வேயப்பட்ட குடிசை இல்லையா? அவர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பிராண்டட் ஷூஸ் எல்லாம் போட்டாரானா கிடையவே கிடையாது. சாதாரண மர பாதுகைகளை வந்து அணிஞ்சிருந்தாரு. ஈவன் ஸ்பெக்ஸ் கூட போட்டுக்கல, ஈவன் கைத்தடிய கூட அவர் ஹோல்டு பண்ணவே இல்லை இல்லையா? என்னுடைய அப்பா எவ்வளவு சிம்பிள்ல. சோ இங்க வந்து எனக்கு ஒரு இதயத்தையே உருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நினைவுக்கு வருது. பாபாவுடைய எளிமை மற்றும் குழந்தைகள் மீதான அன்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யஜ்யத்துல மட்டும் கிடையாது, அந்த டைம் உலகம் முழுவதுமே நிறைய இந்த ஒரு என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு வறட்சி, பஞ்சம் எல்லாமே இருந்தது. சோ அது யஜ்யத்தையும் பாதித்தது. நம்ம எல்லாருமே அந்த கதைகளை வந்து கேட்டிருப்போம். அப்ப யஜ்யவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவு என்ன அப்படின்னா, கம்பு ரொட்டியும் பருப்புன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த தால், பருப்பு மற்றும் மோர். ஆனா அந்த கம்பு ரொட்டி நெய்யெல்லாம் போட்டு சுடப்பட்டிருக்காது. அது வெறும் தண்ணி தொட்டு அடுப்பில் சுடப்பட்ட கம்பு ரொட்டி. அந்த மோர் அப்படிங்கிறது கிரீமி கர்ட்ல பண்ண மோர் எல்லாம் கிடையாது, அவ்வளோ தண்ணியா இருக்கும். கொஞ்சோண்டு அந்த ஒயிட் கலர் மோர் அப்படிங்கிற பேருக்காக. அந்த தால் வந்து நிறைய பருப்பு இருக்குமா, நம்ம திக்கா வந்து தால் பண்ணுவோம். ஆனா பருப்பே கம்மியாதான் இருக்குங்க, இங்க எங்க வந்து தால் திக்கா எல்லாம் பண்றது. சோ பாபா எல்லாருக்குமே என்னன்னா, ஒரு கட்டோரால ஒரே ஒரு கரண்டி தண்ணியா இருக்கக்கூடிய பருப்பு தண்ணின்னு வச்சுக்கலாமே, தண்ணியான மோரு, அந்த நெய் போடாத கம்பு ரொட்டி. சோ எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க. பாபா வந்து ரூம்ல உட்கார்ந்து விதவிதமா சாப்பிட்டாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. பாபாவும் அதே உணவை தான் சாப்பிடுவாரு. ஆனா ஒரு குழந்தைக்கு பரிமாறிட்டு இருக்கும்ப ஒருத்தவங்க கேட்டாங்களா, எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா கரண்டி பருப்பை வந்து ஊத்துங்க அப்படின்னு. ஆனா அந்த யஜ்யத்துல இருக்க அத்தனை பேருக்கு ஒவ்வொரு கரண்டி தான் அளந்து செய்யப்பட்டிருக்கு, இனி எங்க எக்ஸ்ட்ரா கரண்டி ஊத்துறது? அப்ப வந்து அவங்க சர்வ் பண்றவங்க வந்து இல்ல அப்படின்னு சொல்லும் போது பாபா சொன்னாராம், இல்ல நீ அந்த குழந்தைக்கு வந்து ஊத்திடு. சோ ஏன் என்னோட பங்கு அந்த குழந்தைக்கு கொடுத்துடு,
யோசிச்சு பாருங்களேன். ஐயோ ஒரு கரண்டி தான் இருக்கு, அது எனக்கு வேணும்னு வந்து பாபா மோர் தொட்டு சாப்பிடுறாரு. எவ்வளவு எவ்வளவு எளிமை இல்ல? வேற எந்த குரு கிட்டயாவது நீங்க அதை பார்க்க முடியுமா உலகத்துல அப்படின்னா? கிடையவே கிடையாது. அதை அப்படியே நினைச்சு பாருங்க அந்த விஷயத்த. பாபா எவ்வளவு அன்பா தன்னோட குழந்தைங்களை வந்து வளர்த்திருக்காரு. பாபா உட்கார்ந்து வகுப்பு எடுக்கும் போது பாபாவோட சவுண்ட் வந்து சில நேரங்கள்ல ரொம்ப ஹையா இருக்குமா. அப்ப வந்து குழந்தைங்க கேட்பாங்களாம், பாபா 15 பேர் தானே முன்னாடி உட்கார்ந்து இருக்கோம், நீங்க வந்து ஒரு பெரிய மேடையில நின்று பேசுன மாதிரி சத்தமா பேசுறீங்களே. ஏன்னா பாபாவுக்கு அந்த இருமலோட ட்ரபிள் கூட இருந்தது இல்லையா. அப்ப பாபா சொல்லுவாராம், நான் இப்ப இருக்க குழந்தைங்களுக்காக இதெல்லாம் சொல்லல, நான் என்னுடைய வரப்போற குழந்தைங்களுக்காகவும் சொல்லியிருக்கேன். அப்பவே பாபா நம்மளெல்லாம் அவரோட சங்கல்பத்தால படைச்சிட்டாரா இல்லையா? நாம 10 வருஷத்துக்கு முன்னாடி பாபாவை தெரிஞ்சிருக்கலாம், 15 வருஷத்துக்கு முன்னாடி பாபாவை தெரிஞ்சிருக்கலாம். ஆனா பாருங்க, பாபா என்ன எப்போ அத்தனை அந்த 60 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவர் சாக்காரத்துல இருக்கும் போதே தன்னுடைய குழந்தையை அவர் சங்கல்பத்தால் உருவாக்கி விட்டார். சோ வாய் மூலமா படைச்ச படைப்பு, நேரடி படைப்பு, அது எல்லாத்துக்கும் விட மிக சிறப்பானது சங்கல்பத்தின் படைப்பு அப்படின்னு வந்து பாபா சொல்றார். அப்ப நம்ம எல்லாருமே இங்க அமர்ந்திருக்க எல்லாருமே யார் அப்படின்னா, பாபாவின் சங்கல்பத்தால் படைக்கப்பட்ட மிக சிரேஷ்டமான படைப்பு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டே போலாம். பட் இன்னைக்கு நாம அந்த புக்கோட சில விஷயங்கள் கூட நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து 9 பாயிண்ட்ஸ் 9 ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. சோ ஒரு குயிக் ரிவிஷன் என்னன்னா, நம்பிக்கை மற்றும் கவலையற்ற சக்கரவர்த்தி அப்படிங்கிற அந்த ஒரு நிலை, எதுவும் புதிதல்ல அப்படிங்கிறது செகண்ட். தேர்டு வந்து பற்றை வென்ற நிலை, பற்றை வென்றவராக இருத்தல். அதுக்கப்புறமா துல்லியமாக மற்றும் விழிப்புணர்வோடு இருத்தல், கருவி மற்றும் பணிவு தன்மை, பணிவின் உணர்வு. அடுத்தது கம்பீரம் மற்றும் எளிமை. அடுத்தது எல்லார் மேலையும் சுபமான பாவனைகள் மற்றும் சுபமான விருப்பங்கள், தட் மீன்ஸ் நல்லாசி மற்றும் தூய எண்ணங்கள். சோ அடுத்தது களைப்பற்றவராக இருத்தல், உறக்கத்தை வென்றவராக இருத்தல். தென் ஃபைனலி பாத்தீங்கன்னா பரந்த மனதோடு ஆதார மூர்த்தியாக இருத்தல். இதெல்லாம் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டீங்க, பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. சோ இன்னைக்கு நாம மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ அதை அப்படியே வந்து குயிக்கா ஒரு கோ த்ரூ பண்ணிடலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாபாவுடைய அதாவது பாபாவுக்கு இதுதான் சிறப்பு இதுதான் சிறப்பு இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் அதுல சில முக்கியமான விஷயங்கள். ஏன்னா பாபா உலகின் முதல் ஆத்மா இல்லையா, ஆதி மனிதன், ஆதி ஆத்மா, உலகின் பேரரசனாக வாழ்ந்த சம்பூர்ண புருஷோத்தம ஆத்மா. சோ அப்பேற்பட்ட ஆத்மாவுடைய சிறப்பு அப்படிங்கிறது எல்லாமே அவ்வளவு முழுமையான ஒரு ஆத்மா. அதுல பாபா வந்து தன்னை முழுமையாக ஆக்கி கொள்வதற்காக அவருக்கு எதன் மீது கவனம் இருந்தது அப்படின்னா, ஆத்மீக பார்வை மற்றும் உள்ளுணர்விற்கான பயிற்சி இல்லையா. பாபாவா ஆனதுக்கான ஜேர்னி என்ன அப்படின்னா, இந்த ஒரு பயிற்சியின் மீது பாபாவுக்கு மிகவும் கவனம் இருந்தது. நம்ம ஆல்ரெடி நிறைய முறை கேள்விப்பட்ட விஷயம்தான். எப்ப பிரம்மா பாபாவை அவருடைய பாடியில சிவ் பாபா என்டர் ஆனாரோ, தாதா லேக்ராஜ்க்கு பிரம்மா அப்படிங்கிற பேரை பாபா கொடுத்தாரோ, எப்ப அவருக்கு நான் ஒரு ஆத்மா, நான் இந்த சரீரம் கிடையாது, நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டதோ, அந்த ஒரு விஷயம் அதோட கிளாரிட்டி அவருக்கு கிடைச்சதுல இருந்து அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார், அதற்கான பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சார். அந்த இன்சிடென்ட் பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பிரம்மா பாபா அவர் வந்து அவருடைய வியாபாரம் வந்து கல்கத்தால இருந்தது. சோ அவர் வியாபார நிமித்தமாக அடிக்கடி அங்க போயிட்டு வருவாரு. அவருடைய பிசினஸ் அங்கதான் அவர் செட் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு வந்து இது டெலகிராம் வருது. என்ன அப்படின்னா, நீங்க விரைவாக திரும்பி வரணும், உங்களுடைய மாமா வந்து சரீரம் விட்டுட்டாரு, ரொம்ப முடியாம இருக்காரு, சோ நீங்க வந்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவருடைய மாமா மூல்சந்த், அவர் மேல அவருக்கு வந்து ரொம்ப அன்பு இருந்தது. ஏன்னா இவர் சின்ன வயசுல கஷ்டப்படும் போது, இவருக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படும் போது தாதா லேக்ராஜ தர்மத்தின் படி நடக்கிறதுக்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருந்தவர் அவருடைய அங்கிள் தான். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தன்னுடைய மாமாவை
சந்திப்பதற்காக போறாரு. ஆனா இவர் போய் சேர்றதுக்குள்ள அங்க அவர் வந்து சரீரம் விட்டுடுறாரு. சோ எல்லாருமே ரொம்ப துக்கமா அமர்ந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து தன்னுடைய மாமாவை சந்திக்கிறதுக்காக போறாரு. அங்கதான் அவருக்கு வந்து அந்த ஆத்மானா என்ன, ஆத்மா எப்படி இருக்கும், ஆத்மா அழிவற்றது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் ரியலைஸ் பண்றாரு. அப்ப அவர் போய் தன்னுடைய அந்த மாமாவுடைய இறந்த உடலை அவர் வந்து பாக்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு என்ன காட்சி கிடைக்குது அப்படின்னா, அதாவது அந்த இறந்த உடல், அந்த உடல்ல இருந்து அந்த சரீரத்துல இருந்து ஆத்மா வெளியில வருது. அந்த ஒளி புள்ளியானது அப்படியே வந்து அது கால் வழியில இருந்து அப்படியே போகுது அப்படிங்கறத அவர் பாக்குறாரு. அப்ப அவருக்கு ரியலைஸ் ஆகுது, நான் இந்த அப்ப அவரும் ஐயோ என் மாமா இறந்துட்டாரே அப்படிங்கிற துக்கத்துல இருந்தவர் அந்த துக்கத்துல இருந்து விலகி அவருக்குள்ள என்ன ரியலைசேஷன் வருது அப்படின்னா, நான் இந்த அழியக்கூடிய உடல் கிடையாது, இந்த ரத்தம் சதை எலும்பாலான உடல் கிடையாது, நான் ஒரு ஆத்மா. அதே போல இங்க என்னுடைய அந்த மாமா அப்படின்ற பார்ட் பிளே பண்ணிட்டு இருந்த அந்த உயிர் உடலை விட்டு விலகி போயிடுச்சு. சோ இது வெறும் உடல் தான், இது அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது அப்படிங்கிற ரியலைசேஷன் அவருக்கு எங்க அங்க வந்து ஏற்படுது. அப்ப பிரம்மா பாபா என்ன பண்றாரு, அப்பையில இருந்து அவர் வந்து ஆத்ம உணர்விற்கான பயிற்சியை அவர் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. சோ அதுக்கு அடுத்த நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப பிரம்மா பாபா எங்கெல்லாம் எப்படி குழந்தைங்க செவுத்துல கிறுக்குறாங்களோ அந்த மாதிரி பாபா என்ன பண்ணுவாராம், செவுரெல்லாம் எழுதி வைப்பாராம். நான் ஆத்மா, யசோதா ஒரு ஆத்மா, இவங்க அதாவது அவங்களுடைய குழந்தைகள்லாம் இருந்தாங்க இல்லையா, 5 குழந்தைங்க இருந்தாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருடைய பெயரை போட்டும் அவர் வந்து இவங்க ஒரு ஆத்மா, இவங்க ஒரு ஆத்மா அப்படின்னு வந்து எழுதி வைப்பாராம். ஈவன் அப்பதான் வந்து நம்மளோட யஜ்யம் புதுசா ஸ்டார்ட் ஆகுது, நிறைய பேர் சத்சங்கங்களுக்கு வராங்க. சோ நெருக்கத்துல யார் வந்தாலும் பாபா ஒவ்வொருவரையுமே ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு, தன்னை ஆத்மா அப்படின்னு உணர்றாரு. எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் அதை வந்து எழுதி வைக்கிறார். நியர்லி அவர் வந்து 40 டைரிகள், கிட்டத்தட்ட 40 நோட்டு ஃபுல்லாவே சோல் கான்சியஸ்னஸ் பாபா பிராக்டிஸ் பண்ணிருக்க. நம்ம எவ்வளவு எழுதி வச்சிருக்கோம், நான் ஒரு ஆத்மா, நான் சக்திசாலியான ஆத்மா, நான் வந்து புருவ மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கிறேன், என் வீட்டுல என்னுடைய குழந்தை ஒரு ஆத்மா, என்னுடைய மகள் ஆத்மா, என்னுடைய கணவர் ஆத்மாதான், என்னுடைய இவங்க மருமகள் ஆத்மாதான் அப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணிருக்கோம், யாரெல்லாம் அந்த பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? சோ பிரம்மா பாபாவா ஆனதுக்கான ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் என்ன, அவர் முழுமையாக அவருக்கு இந்த தேகம், நான் இந்த தேகம் அப்படிங்கிற லிமிட்டேஷன்ல இருந்தே அவர் வெளியில வந்துட்டாரு. தன்னை உடலாக அவர் அடையாளப்படுத்தி கொள்ளவே இல்லை. எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, இப்ப நமக்கு பாருங்க ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னா, ஐயோ எனக்கு வயசாயிடுச்சே, என்னால நடக்க முடியல, உட்கார முடியலன்னு எவ்வளோ தேகத்தோட அந்த விஷயங்கள்ல நம்ம வந்து வந்துடுறோம். ஆனால் பிரம்மா பாபா உடலின் உருவம், உடலின் அடையாளம், உடலினுடைய பெயர், உடலோட பொசிஷன், உடலின் வயது, இதை சார்ந்த அனைத்து விஷயங்களில் இருந்தும் விலகி தன்னை முழுமையாக ஆத்மா அப்படின்னு பயிற்சி பண்ணார். எப்ப அவருக்குள்ள நான் ஒளிதான், நான் இந்த உடலே கிடையாது, நான் அழியாத பிரகாசமான வெண்ணிற ஒளி அப்படிங்கிற உணர்வு ஏற்படுது, அந்த அனுபவத்தால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அவர் என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஆத்மா ஒளி ஒளி ஒளின்னு பாக்குறாரு. சோ மிக இயல்பாக இல்லையா, இன்னைக்கு வந்து பாபா அந்த நேத்து முரளி, முந்தா நாள் முரளியில கூட பாபா வந்து தூய்மை தன்மையை பத்தி நிறைய விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது பிறரை பார்க்கும் பொழுது நீங்கள் சகோதர சகோதரிகள், ஆத்மானா நீங்க சகோதர சகோதரர்கள் தான், குற்ற பார்வை இருக்கக்கூடாது. அப்ப பாபா பண்ண ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் என்ன, தன்னுடைய பார்வை மற்றும் உள்ளுணர்வை முழுமையாக மாற்றிவிட்டார் இல்லையா. யசோதா யாருக்குமே, ஈவன் நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்கள்ல பகிர்ந்துக்கும் போது சொல்றாங்க, யசோதா தாய் தான் பிரம்மா பாபாவின் மனைவி அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியல. தாதா லேக்ராஜோட மனைவி அப்படிங்கிறதே தெரியல. யஜ்யத்துல ஒரே இடத்துல இருக்காங்க, ஆனா கூட பாருங்க பக்தி மார்க்கத்துல ஒரு பெரிய குரு இருக்கார், அவருடைய மனைவினா அவங்களை குருமான்னு சொல்றாங்க, அவங்களுக்கு ஈக்குவலா உட்கார வைக்கிறாங்க, அவங்களுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அவ்வளோ அப்படி
ட்ரீட் பண்றாங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து யசோதா இவர்கள் தான் இவங்களுடைய தர்ம பத்தினி அப்படின்னு கூட தெரியல. தட் மீன்ஸ் அந்த அளவுக்கு அவங்க எவ்வளவு பியாரா இருந்திருக்காங்க, எல்லாரோடையும் இருக்காங்க, ஒரே இடத்துல இருக்காங்க, ஒரே இடத்துல பாக்குறாங்க. ஆனா அங்க அந்த உணர்வு எவ்வளவு தூய்மையாக ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு நான் அதை பிராக்டிஸ் பண்றேன், பட் என் வீட்டுல இருக்கவங்க அந்த பயிற்சியை பண்ணல, அதனால கஷ்டமா இருக்குன்னு சொல்றோம். ஆனா பிரம்மா பாபா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா அதை பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய தொடர்புல வந்த யாருக்குமே வந்து இந்த ஃபீல் ஏற்படவே இல்லை. இவர் வந்து வேற யாருங்கிற உணர்வு ஏற்படவே இல்லை. யாரெல்லாம் அவருடைய தொடர்பில் வந்தார்களோ அவங்க ஒவ்வொருத்தருமே என்ன உணர்ந்தாங்க அப்படின்னா, இவர் என்னுடைய அப்பா இல்லையா, தெரியாதவங்க. அதாவது ஒரு முறை வந்து பிரம்மா பாபாவை கொலை பண்றதுக்காக ஒருத்தரை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவர் வந்து பாபாவை பாக்குறதுக்காக வரார், பாபாவை வந்து தீர்த்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வராரு. அவர் பார்த்துட்டே இருக்கார். பாபாவை சுத்தி யாருமே இல்லை, எந்த கூட்டமும் கிடையாது, தனியா பாபா அமர்ந்திருக்காரு. அப்படி தனியா அமர்ந்திருந்தாலும் அந்த வந்தவருக்கு பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல வர வர வெறும் லைட் மட்டும்தான் தெரியுது. அப்ப பாபாவின் பயிற்சி எவ்வளவு ஆழமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு என்னை பார்க்கிறவங்களுக்கு என்னுடைய ஆத்மா வந்து தெரியுதா, என்னுடைய ஆத்மாவின் ஒளி தென்படுதா 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 சோ நான் என்ன பண்ணணும், அந்த அளவிற்கு ஆழமான பயிற்சியை செய்ய வேண்டும். அப்ப என்னுடைய அப்பா தன்னுடைய முழுமை நிலையை அடைவதற்காக, தன்னுடைய அந்த கம்ப்ளீட் அவ்யக்த நிலையை அடைவதற்காக அவர் செய்த பயிற்சி ஆத்மஸ்வரூபத்தின் பயிற்சி. யாரையுமே அவர் வந்து தேகம் அப்படின்னு பார்க்கவே இல்லை. இன்றைய சாக்கார முரளி நம்ம கேட்டிருப்போம், ரொம்ப அழகா பாபா சொல்றாரு, அகலிகைகள், குப்ஜைகள், சாதுக்கள், பீல்னி ரொம்ப காட்டுவாசிகள், அவர்களை கூட பாபா ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணாரு. பாபா வந்து சாக்கார முரளியில ஈவன் காந்தியடிகள் வந்து ஹரிஜன், அதாவது கீழான நிலையில் தீண்ட தகாதவர்களை கூட அவங்கள ஈக்குவலா ட்ரீட் பண்ணாரு, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டாரு அப்படின்னு வந்து காந்தியடிகளை பத்தின ஒரு எக்ஸாம்பிள் பாபா சொன்னாரு. ஆனா அடுத்த லைன் வருது பாருங்க, பாபா யாரையும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றதே இல்லை. சோ குழந்தைகள், நீங்க யார் எப்படி இருந்தாலும் அவங்களோட தேகத்தை நீங்க பார்க்காம உங்களோட டியூட்டி என்ன, அவங்க இவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க அப்படி பார்க்காம அவங்கள எப்படி பார்க்கணுமா? இவங்க பாபாவோட குழந்தை, என்னோட கடமை இவர்களுக்கு பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பது. சோ இன்னைக்கு ஜெயந்தி தீதிஜியோட ஒரு வகுப்பு நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். தீதிஜி வந்து பிரம்மா பாபாவோட ஸ்பெஷாலிட்டிஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப தீதி வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க, நான் வந்து லண்டன்ல இருந்து பாபாவை சந்திக்கிறதுக்காக வந்தேன். சோ நான் வந்து இந்த இந்தியால போட்டிருக்க மாதிரி நான் சுடிதார் கூட போடவே இல்லை. நான் வந்து ரொம்ப அங்க இருக்க மாதிரி உடை போட்டிருந்தேன். என்னோட முடியெல்லாம் கூட ரொம்ப சின்னதா இருந்தது. நானும் அவங்களும் வயசு ரொம்ப கம்மியா இருந்தது இல்லையா. அப்ப பாபா வந்து என்னுடைய வயதையோ என்னுடைய உடலையோ என்னுடைய முடியையோ எதையுமே பார்க்கவே இல்லை. பாபா சொல்லுவாராம், குமாரிகள் வகுப்புக்கு முன்னாடி உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாராம். அப்ப குமாரிகள் இவங்கெல்லாம், அப்ப பாபாவுக்கு ரொம்ப பக்கத்துல உட்கார்ந்து வகுப்பு கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அப்ப பாபா பிசிக்கலி என்னை பார்த்து ஜட்ஜ் பண்ணவே இல்லை. நான் சேவைக்கு வரேன் பாபானதும் உடனே பாபா வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. பாபா வந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தகுதி, அந்த ஆத்மாவை தான் பார்த்தாரே ஒழிய இந்த உடல் எப்படி இருக்கு, இந்த உருவம் எப்படி இருக்குன்னு பாபா என்னை பார்க்கவே இல்லை. அப்ப தீதி இன்னொரு அனுபவம் கூட சொன்னாங்க. அவங்களுடைய அம்மா ரஜினி பேன், அவங்க வந்து அவங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 25 years அந்த டைம் இருந்திருக்கும். சோ அவங்க இந்தியால இருந்து லண்டன் போறதுக்காக அவங்க பாபாட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க. சோ அவங்க வந்து ஒரு ஆகஸ்ட், அதாவது 3 monthsக்கு முன்னாடிதான் ஞானத்துக்கு வந்திருக்காங்க. ஆஃப்டர் 3 months அவங்க வந்து பாபா கிட்ட சொல்றாங்க, பாபா நான் இந்த மாதிரி லண்டன் என்னோட ஃபேமிலியோட ஷிஃப்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு. அப்போ பாபா கூட வித்தவுட் எதுவுமே பாபா ஜட்ஜ் பண்ணாம பாபா ரஜினி பேனை பாக்குறாரு அண்ட் அவங்களுடைய யுகலை பாக்குறாரு. அப்ப தீதி சொல்றாங்க, ஜெயந்தி தீதி, பாபா அங்க அந்த சரீரத்தை பார்க்கல, பாபா வயச பார்க்கல, பாபா எதை பார்த்தார், அந்த 2 ஆத்மாக்களையும் பார்த்தாரு. பார்த்துட்டு பாபா சொன்னாரா, சரி குழந்தை, நீ அங்க போய் சேவைய விருத்தி பண்ணுன்னு சொன்னாரு.
எவ்வளவு பாருங்க இல்லையா? இவங்க ஹார்ட்லி 3 months தான் வந்திருக்கு, இவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படியெல்லாம் பாபா பார்க்கவே இல்லைல்ல. அப்ப பாபாவுக்கு என்ன தெரிஞ்சது? அந்த ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய தகுதிகள் தானே தெரிஞ்சது. அப்ப தீதி அடுத்த லைன்ல அவங்க வந்து சொல்றாங்க, அதாவது இப்ப நாம என்ன பண்றோம், ஓ அவங்க வந்து கார்ல வந்திருக்காங்களா, ஒருத்தவங்களை பார்க்கும்போது எப்படி நம்ம பாக்குறோம், எப்படி ஜட்ஜ் பண்றோம், ஓ அவங்க கார்ல வந்திருக்காங்களா, அவங்க ஒரு ஆபீசரா இருக்காங்களோ, ஓகே இவங்க ஒரு சாதாரண ஆத்மாவா, அப்படிதான் பார்த்து நாம அவங்களோட பழகுறோம். பார்க்கும் போதே அந்த ஆத்மஸ்வரூபம் நம்முடைய கண்களுக்கு தென்படுதா? அப்ப தந்தையை பின்பற்றுதல்னா என்ன? பாபா யாரோட பிசிக்கல் ஃபார்மையும் பாபா வந்து பார்க்கவே இல்லை. பாபாவுடைய பார்வைக்கு என்ன தெரிஞ்சது? அந்த ஆத்மாவின் உண்மையான தகுதி என்ன அப்படிங்கறதுதான். அதனாலதான் இன்னைக்கு கூட நம்ம யாருமே பிரம்மா பாபாவை இந்த ஸ்தூல கண்களால் பார்க்கவில்லை என்றாலும் கூட பாபா அப்படி பாபா இப்படின்னு நம்மளால அவ்வளவு ஆழ்ந்த அனுபவத்தை செய்ய முடியுது. ஏன்னா அவருடைய உள்ளுணர்வு அவ்வளவு பவித்திரமா இருந்தது, அவருடைய பார்வை அவ்வளவு பவித்திரமா இருந்தது. ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுதும் ஆத்மாவை மட்டும்தான் பார்த்தார். அப்ப நான் என்ன பண்ணணும்? அவருடைய குழந்தை பிரம்மா பாபாவின் இந்த சிறப்பை, இந்த முதல் சிறப்பை என்னுடையதாக மாத்திக்கணும். ஏன்னா பாபா முரளிகள்ல சொல்லியிருக்காரு, கடைசி நேரத்துல நிறைய ஆபத்துகள் எல்லா பக்கத்துல இருந்தும் வரும். ஆனா இப்ப நிறைய வந்து விகாரமான எண்ணமுடைய ஆத்மாக்கள் வருவாங்க, பலவீனமான ஆத்மாக்கள் வருவாங்க, அதுக்கப்புறம் உடல் இல்லாத ஆத்மாக்கள் உங்க முன்னாடி வருவாங்க. நிறைய ஹெக்டிக்கான சிச்சுவேஷன்ஸை நீங்க கிராஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த டைம் பிறர் உங்களை பார்க்கும் பொழுது என்ன ஸ்வரூபம் தென்பட வேண்டும்? என்ன தென்படணும் நம்மள பார்க்கும்போது? வயதானவர்கள், இவங்க தாய், தட் மீன்ஸ் இவங்க ஒரு விமன் பாடியில இருக்காங்க, இவங்க விமன் ஆர் இவங்க ஒரு சகோதரர், அப்படி தென்படணுமா? என்ன தென்படணும்? ஒளிதான். வெரி குட், ஒளிதான் தென்படணும் இல்லையா? அப்ப பாருங்க, இதுல வந்து குல்சார் தாதி ஒரு குட் சாட்ல கூட டிவைன் லைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. குட், தேங்க்யூ. அப்ப பாத்தீங்க அப்படின்னா தாதி குல்சார்ஜி கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறை இந்த பயிற்சியை பத்தி அவங்களோட அந்த கிளாஸ் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோல் கான்சியஸ் பத்தி தாதி ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதுல அஷரீரி நிலை பத்தி கூட தாதி வந்து விளக்கி இருக்காங்க. ஏன்னா பிரம்மா பாபா ஸ்பெஷலி அவங்கள வந்து சின்ன வயசுல இந்த பிராக்டிஸ் வந்து பண்ண வச்சாராம். என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இருட்டுல எல்லாம் நம்ம ரோட்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப தூரத்துல இருந்து வண்டி வரும். அந்த வண்டி வரும்போது இப்ப பக்கத்துல பார்க்கும்போது அது காரா இல்ல வந்து லாரியா இல்ல பஸ்ஸா அப்படின்னு தெரிஞ்சிடலாம். பட் ரொம்ப தூரத்துல இருந்து இருட்டுல வரும்போது அந்த வாகனம் எதுன்னு தெரியாது, முன்னாடி இருக்க லைட் மட்டும் தெரியும். நம்ம எல்லாருமே இதை வந்து பார்த்திருப்போம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி கடைசி நேரத்தில் பிறர் என்னை பார்க்கும் பொழுது இந்த ஸ்தூல தேகம், ரத்தம் எலும்பு சதையாலான இந்த உடல் எனக்கு யாருக்குமே தென்படக்கூடாது, ஒளி மட்டும்தான் தென்படணும். நிறைய பேர் வருவாங்க. இப்ப பக்கத்து வீட்டுல மட்டும் ஆபத்து நடக்குமா, இல்ல நான் இருக்க இடத்துலயும் நடக்குமானா வருவாங்கதான். தவறான எண்ணம் உடையவர்கள் வருவார்கள். அவர்கள், நாம இந்த உலகத்துல இருக்கோம், அவர்களை நாம் எதிர்கொள்ளணும். ஆனா அவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தென்படணும்? அவங்களுக்கு வாசுகியாகவோ பத்மினியாகவோ சகுந்தலாகவோ தென்படக்கூடாது. அவர்களுக்கு தென்பட வேண்டியது என்ன? ஒளி. எப்படி பிரம்மா பாபாவை பார்க்கும் பொழுது பிரம்மா பாபாவின் ஒளி ஸ்வரூபம் தான் தென்பட்டது. பிரம்மா பாபாவோட ஸ்தூல ஸ்வரூபம் அந்த கொலைக்காரனுக்கு தென்படல. அப்ப அந்த அளவிற்கு நான் என்ன பண்ணணும்? இந்த ஒரு பயிற்சி, அமரும் பொழுதும் எழும் பொழுதும் நடக்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் கண்ணாடியில என்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுதும் நான் இந்த பிராக்டிஸ் செஞ்சுதான் ஆகணும். சோ இந்த ஸ்பெஷாலிட்டியை நினைவு வச்சா பத்தாது, கதைகளை கேட்டா பத்தாது, அதுவாகவே நான் ஆகிவிடும் பொழுது என்னுடைய அப்பா செஞ்ச தியாகத்துக்கு அதுதான் நியாயம் இல்லையா? பாபா எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு விஷயம், எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு இயர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு யோசிச்சு பாருங்க. 56 ஐ திங்க் 57 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்காக என்னுடைய அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த குழந்தை ரெடி ஆயிடும் இல்லையா? தேகத்தை எடுக்காமல், இன்னொரு பிறவியை எடுக்காமல் இந்த குழந்தை எனக்கு சமமா ஆயிடாதா? இந்த குழந்தைய நான் என்னோட கூட்டிட்டு போயிட மாட்டேனா? நான் ஏன்னா இந்த குழந்தைக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், கூடவே வருவேன், கூடவே இருப்பேன்,
கூடவே அழைத்து செல்வேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கனே அப்படிங்கறதுக்காக பாபா எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு, யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு ஜஸ்ட் ஒரு வினாடி அந்த தியாகத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. என்னுடைய அப்பா எனக்காக ஹார்ட்லி 57 இயர்ஸ் ஆர் ஓவர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கார். நான் ஒருத்தருக்காக 5 நிமிஷம் நான் யாரையாவது இப்ப கிளாஸ் ஹால்ல இருந்து மேல கூப்பிடுறேன், பிரதர் வாங்க அப்படின்னா அவங்க வர கொஞ்சம், பிரதர் என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்க, டைம் ஆகுது, ஒரு 5 நிமிஷம் நான் அதுக்காக காத்திருக்கிறது இல்ல. ஆனா என்னோட அப்பா என் குழந்தை ரெடி ஆயிரட்டும், என் குழந்தை தன்னோட பெர்ஃபெக்ட் ஏஞ்சலிக் ஸ்டேஜ் அச்சீவ் பண்ணிரட்டும்னு இத்தனை வருடங்களாக காத்திருக்க. அப்ப நான் அதுக்கு என்ன பயிற்சி செய்யணும்? அவரை போல நானும் ஆத்மஸ்வரூபத்தின் பயிற்சி. ஒவ்வொருத்தரை பார்க்கும் போதும் அவங்களோட பிசிக்கல் ஃபார்ம், பிசிக்கல் ஏஜ், அவங்க யார் என்ன நத்திங், எனக்கு அவங்கள பார்க்கவே என்ன தென்படணும்? புருவ மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய ஒளி மட்டும்தான் தென்படணும். அந்த ஒளிய பார்க்கும்போது அவங்க சீனியர், ஜூனியர், அவங்க பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, இல்ல அவங்க இந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க, இந்தியன், நான் இந்தியன், ஆர் மத்த கண்ட்ரி, ஏதாவது டிஃபரன்சஸ் வருமா? கிடையவே கிடையாது. இந்த ஒரே ஒரு பயிற்சி ஒவ்வொருவரையும் நான் ஆத்மா என்று பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளுணர்வில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுதும் அவங்கள நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். அவங்க மேல எனக்கு வெறுப்பு வராது. அவங்கள பார்த்து நான் இரிட்டேட் ஆகவே மாட்டேன். ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுதும் எல்லையற்ற கருணையும் எல்லையற்ற அன்பும் அவர்களையும் முன்னேற்றி விட வேண்டும் என்ற உணர்வு. பாபாவோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பரோபகாரி, பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருத்தல், அதுதான் வரும். சோ அந்த ஆத்மாவை பார்க்கும் பொழுதே அந்த ஆத்மாவோட ஒரிஜினல் ஃபார்ம் தான் என்னுடைய கண்களுக்கு புலப்படும். பாபா இதே ஜெயந்தி தீதி சொல்லும் போது சொன்னாங்க, மம்மாவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. மம்மா வரும்போது ரொம்ப யங்கா இருந்தாங்க, ஜஸ்ட் ஹார்ட்லி 16 இயர்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்க அந்த 16 வயசுனா அவங்க எந்த அளவுக்கு வளர்த்தியா இருப்பாங்க எல்லாமே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ மம்மா அப்படியே தங்க நகையெல்லாம் பூட்டி அப்படி பட்டாடை உடுத்தி படோபடமாக அப்படியே தங்க ரதத்துல இறங்கல. அவங்க வரும்போது எந்த சூழல்ல அவங்க வந்திருந்தாங்கிறத ஆதிதேவி புத்தகத்திலையும் பல முறையும் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவங்கள பார்த்ததுமே பாபாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. பாபா எதை பார்த்தாரு? அந்த சின்ன பொண்ணை பார்த்தாரா? அந்த பிசிக்கல் ஃபார்ம பார்த்தாரா? அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கிறத பார்த்தாரா? நத்திங். பாபாவுடைய கண்களுக்கு இவங்கதான் வருங்கால ஸ்ரீ லக்ஷ்மின்னு தென்பட்டது. அதனால பாபா கேட்டாரு, நீ யார மணமுடிக்க போற? உனக்கு என்ன அனுபவம் ஆச்சு? அப்ப பாபா அவங்கள ஒரு 16 வயது சின்ன பெண் அப்படின்னு அவர் ட்ரீட் பண்ணவே இல்லை. அவங்கள பாபா என்னவா பார்த்தாரு? இவர்கள் தான் யக்ய தாய். பிசிக்கலி பாபாவுடைய ஏஜ் என்ன, மம்மாவுடைய ஏஜ் என்ன, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு எல்லாத்துலயும் இல்லையா? தாதா லேக்ராஜ் எங்க, ஓம் ராதை எங்க, எவ்வளவு வித்தியாசம். பாபா அதை பார்த்தாரா? எதுவுமே அவருக்கு தென்படலை. அவர் யார பார்த்தாரு? அந்த ஆத்மாவோட ஒரிஜினாலிட்டி என்ன, ஒரிஜினலி இந்த சோல் எப்படிப்பட்ட ஒரு நடிப்பை நடிச்சிருக்கு. அப்ப அந்த ஆத்ம உணர்வின் பயிற்சியால் அந்த ஆத்மாவின் உண்மையான தகுதியும் மதிப்பும் பாபாவிற்கு தென்பட்டது. அந்த ஒரு பார்வை, பாபாவுடைய அந்த தொலைநோக்கு பார்வை, பாபாவுடைய அந்த ஒரு பரந்த உள்ளம், அந்த பிறரை முன்னாடி வைக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு மம்மா, அந்த ராதை, ஓம் ராதை அப்படிங்கிற அந்த பெண்ணை என்னவா மாத்திடுச்சு? உலகின் பேரரசியாக மாற்றிவிட்டது இல்லையா? தனக்கு சமமாக தன்னை விடவும் முன்னாடி நிலையை பாபா அடைய வச்சுட்டாருல்ல. சோ இந்த ஒரு சின்ன பயிற்சி. அப்ப நான் என்னுடைய அப்பாவின் குழந்தைன்னு நான் சொல்லிக்கணும்னா கண்டிப்பா நான் இந்த ஒரு பார்வையையும் உள்ளுணர்வையும் அவசியம் நான் பிராக்டிஸ் பண்ணணும். சோ அது ரிலேட்டடா அடுத்த ஒரு, அதாவது இந்த ஸ்பெஷாலிட்டியில பாத்தீங்க அப்படின்னா 22வது ஸ்பெஷாலிட்டியா வருது. என்ன அப்படின்னா இது ரிலேட்டடா தான். தேகத்தில் இருந்த பொழுதிலும் எப்பொழுதும் அஷரீரி பயிற்சியை செய்தார், அஷரீரி நிலையில் நிலைத்திருந்தார் இல்லையா? அப்ப அவர் ஆத்மா பார்வை, தன்னை ஆத்மான்னு உணர்ந்தாரு, ஆத்மாங்கிற பார்வை, பிறர் அப்படி பார்த்தாரு. சோ அதுக்காக அவர் என்ன பண்ணாரு? இந்த உடம்புலதான் இருந்தார், ஆனால் தேகத்தில் இருந்த பொழுதிலும் விதேகி, தேகத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு அஷரீரி,
இல்லையா? அந்த ஷரீர உணர்வே இல்லை பாபாவிற்கு. ஈவன் அதாவது நம்ம தாதிஜி அன்னைக்கு வந்து சக்கரதாரி தீதி அவங்களுடைய வகுப்புல வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் சின்ன சின்ன குமாரிகளாக மதுபன் பாண்டவ் பவன்ல இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு ஆர்வம் இருக்கும்ல, ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, பாபா என்ன பண்றாரு, பாபா ரொம்ப யங்ஸ்டர்ஸ் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு விருப்பம் இருக்கும்ல. அந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், இந்த சின்ன சின்ன குமாரிஸ்லாம் பாபா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு போய் பார்க்கலாம், பாபா என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருக்குமா. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்களாம், சத்தம் போடாம போய் எட்டி எட்டி பாபாவை பார்த்துட்டு இருப்பாங்களாம். சோ அங்க என்ன ஃபீல் ஆகும்னா, அவங்க தன்னுடைய அனுபவத்தை வந்து ரொம்ப அழகா நரேட் பண்றாங்க தீதிஜி. தீதிஜி சொல்றாங்க, பாபா சில நேரங்கள்ல எல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அவர் வந்து ரொம்ப ரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு, ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாராம். பாபா வந்து அந்த கட்டில்ல படுத்துட்டு இருப்பாராம். ஆனா அவரை பார்க்கும்போது அவர் அங்க இல்லவே இல்லை. அந்த பிசிக்கல் பாடி அங்கதான் இருக்கு. ஆனா இப்போ இந்த ஒரு பொருள், இப்ப நான் இந்த பேனாவையே இந்த இடத்துல வச்சிருக்கேன்னா, இந்த பேனா தன்னுடைய அளவு எதுவா இருக்கோ அந்த இடத்தை அது அடைத்துக் கொள்கிறது இல்லையா? ஏன்னா இது ஒரு திட பொருள். ஆனா பாபாவுடைய உணர்வு அவ்வளோ லேசா இருந்தது. அவருடைய உடல் அந்த படுக்கையில் படுத்து கொண்டிருந்தாலும் பாக்குறவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு, பாபா அங்க இல்லவே இல்லை இல்லையா? அப்ப பாபா வந்து இந்த விஷயத்துக்காக கொஞ்சம் கோவப்பட்டாரு, பாபா இந்த விஷயத்துக்காக கடிஞ்சுகிட்டாரு அப்படின்னு எங்கேயுமே நம்ம கேள்விப்படல. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்கலாம். அவங்கள ஒரு சின்ன வித்தியாசத்தை பார்த்துட்டா கூட எவ்வளவு நம்மளோட மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுடுது. ஆனா பாபா 300 குழந்தைங்களை வளர்த்தாரு. அதுல எவ்வளவு எல்லாருமே மோஸ்ட்லி சிஸ்டர்ஸ் தான். இங்க ஒரு பொண்ணை வளர்க்கறதுக்கு வயித்துல நெருப்ப கட்டின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாபா எத்தனை பொண்ணுங்களை வளர்த்து இன்னைக்கு அத்தனை பொண்ணுங்களையும் ஒவ்வொரு ஜோனல் இன்சார்ஜா மாத்தினாரு இல்லையா? அவங்களுக்கு படிப்பறிவோ, உலகை பற்றிய ஒரு பொது அறிவோ, இல்ல சமுதாயத்தை பற்றிய ஒரு பரந்த கண்ணோட்டமோ எதுவுமே இல்லாத சிறிய குழந்தைகளை, அத்தனை பெண் பிள்ளைகளையும் பாபா வளர்த்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஜோனை பொறுப்பா கொடுத்து எவ்வளவு எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சாரு பாருங்களேன். எந்த அப்பாவாவது அந்த மாதிரி தன்னோட பொண்ணுங்களோட வாழ்க்கையை அமைக்க முடியுமா? சோ இந்த அப்பா பாருங்க, எதனால யோசிச்சு பாருங்க. அப்ப பாருங்க, அப்ப பாபா வந்து அவருக்கு எதுவுமே பேர்டனா ஃபீல் ஆகல. அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு கருத்து வருது. அதாவது நம்ம யாருமே பிரம்மா பாபாவை போல பிஸியா இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாதான். ஏன் அப்படின்னா பிரம்மா பாபாவுடைய குடும்பம் எவ்வளவு பெருசு. நமக்கு மிஞ்சி போனா நம்மளோட பாடசாலையை பாத்துக்கணும், சென்டரை பாத்துக்கணும், நம்மளோட குடும்பத்தை பாத்துக்கணும், அதுல இருக்கக்கூடிய ஒரு 30-40 பேரை வந்து மேனேஜ் பண்ணணும். இல்ல நமக்கு ஏதாவது நம்மளோட சென்டர்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காங்கன்னா அதை பாத்துக்கணும். ஆனா பாபாவுடைய பொறுப்பு எப்படி இருந்தது, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட பாபா என்ன பண்ணாரு, அவருடைய ஆத்ம நிலை மாறுச்சா? என்னைக்காவது பாபா பாபா வந்து 95 இயர்ஸ்ல கூட அவரோட ஃபேஸ் எப்படி இருந்தது? அப்படி அப்ப அஞ்சலர்ந்த மலர் போல ஃப்ரெஷ்ஷா வந்து பூத்த ரோஸ் பூ மாதிரி இருந்ததுல்ல. ஜெயந்தி தீதி அவங்களோட கிளாஸ்ல வந்து நரேட் பண்றாங்க. தீதி சொல்றாங்க, பாபாவோட அந்த சரீரம் வைக்கப்பட்டிருக்கும் போது அந்த எல்லாமே முடிச்சு அவங்க வந்து வச்சிருக்காங்க ஹிஸ்டரி ஹால்ல. 3rd டே, அதாவது 3 நாள் பாபாவுடைய அந்த ஸ்தூல சரீரம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த 3rd டே கூட இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பாடியை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்காக ஐஸ் பாக்ஸ்ல எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, நிறைய அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனாலும் பாபாவுடைய அந்த ஸ்தூல சரீரம், அந்த சரீரத்துல இருந்து, ஏன்னா தீதிஸ் எல்லாம் பக்கத்திலேயே அவங்க எல்லாம் அந்த குமாரிஸ் அவங்கதான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்ததா. அப்ப தீதி சொல்றாங்க, பாபாவோட பாடியில இருந்து ஸ்மெல் வரவே இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது பாபாவோட ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னா அப்படி ஃப்ரெஷ் ரோஸ் ஃபிளவர் மாதிரி இருந்தது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம தூங்கி எழுந்தா கூட நம்மளோட முகம் அவ்வளவு புத்துணர்வோட இருக்கிறது இல்ல. இல்ல நமக்கு ஒரு தலைவலி வந்துடுது, ஒரு ஜுரம் வந்துடுது, ஒரு சளி பிடிச்சிடுச்சு அப்படின்னா கூட நம்முடைய முகம் அவ்வளவு புத்துணர்வோட இருக்கிறது இல்ல. ஏன்னா அங்க உடல் உணர்வு. பாபா எப்படி இருந்தாரு, இந்த உடலில் இருந்தாலும் உடலின் உணர்வில் இருந்து முற்றிலும் விலகி இருந்தார். யாரெல்லாம் அவங்க பாக்குறாங்களோ, அதாவது தீதி வந்து
ஃபர்ஸ்ட் பாபாவை மீட் பண்றதுக்காக போறாங்க ஜெயந்தி தீதி. சோ பாபா எப்படி அவங்கள வெல்கம் பண்றாருன்னா, நீங்களும் அந்த காட்சியில அங்க இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். அடிக்கடி நான் அதை வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். இதை விட அழகா ஒரு பொண்ணை வந்து வெல்கம் பண்ண முடியுமா தன்னோட வீட்டுக்கு, தன்னோட குழந்தையா அப்படின்னா முடியவே முடியாது. சோ இவங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பாபாவுடைய ரூம் இது அந்த ஓலை குடிசைதான், அது ஒன்றும் அரண்மனை கிடையாது. ரொம்ப ஹைலி ரிச் பர்னிச்சர்ஸ் எல்லாம் அங்க வந்து போடப்படல. ஆனாலும் ரொம்ப அழகான தெய்வீக நறுமணம் நிறைந்த அந்த அறைக்கு தீதி வந்து பாபாவை சந்திக்க போறாங்க. சோ பாபா வந்து ரொம்ப லவ்ஃபுல்லா தீதியை பார்த்து வெல்கம் பண்றாங்க. வெல்கம் பண்ணிட்டு பாபா வந்து என்ன பண்ணாராம், கையில வந்து ஜாஸ்மின் அந்த மல்லிகை மலரை வந்து வச்சிருந்தாராம். சோ அத பாபா தீதி கையில வச்சு பாபா அவ்வளோ ரொம்ப டீப்பா தீதிக்கு வந்து திருஷ்டி கொடுத்தாராம். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு அந்த ஒரு காட்சி. அப்போ அந்த ஒரு பார்வை அவங்களுக்கு வந்து அந்த தேகத்தின் உணர்வு, நான் யார், எனக்கு இது தெரியல அது தெரியல, இல்ல நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற எல்லா வேறுபாடுகளையும் மறக்க வைத்து விட்டது. சில குழந்தைங்க பாபா கிட்ட சொல்லுவாங்களாம், பாபா என்னால யோகா பண்ண முடியல. பாபா அந்த குழந்தைங்களை முன்னாடி உட்கார, அந்த குழந்தைகள்லாம் இப்ப அவங்க எல்லாரும் தாதிகளாக தீதிகளாக பெரிய பெரிய சகோதரர்களாக அவங்க இருக்காங்க. பாபா அந்த குழந்தைய முன்னாடி உட்கார வச்சு என்ன பண்ணுவாராம், திருஷ்டி கொடுப்பாராம். பாபாவோட திருஷ்டி பட்ட உடனேயே அந்த குழந்தையோட லாக் எல்லாமே ஓபன் ஆயிடுது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த தேகத்துல இருந்து முற்றிலும் விடுபட்டு அவங்க பரம்தாமத்துக்கு போயிடுறாங்க. நிறைய பேர் டிரான்ஸ்ல கூட போயிடுறாங்க. அப்ப பாபா எந்த அளவுக்கு அந்த அஷரீரி பயிற்சியை பிராக்டிஸ் பண்ணியிருந்தாரு. அப்ப நான் யோகால உட்காரும் போது நான் ஆத்மா, நான் பரம்தாம வாசி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனேயே பரம்தாமத்துக்கு போயிடுறேனா, இல்ல 4th attempt 5th attempt எத்தனாவது அட்டம்ப்ட்ல மேல போறேன்? சோ என்னுடைய தந்தையை நான் கடைபிடிக்கிறேன், ஃபாலோ ஃபாதர் பண்றேன் அப்படின்னா அவருடைய இந்த சிறப்பை நான் என்ன பண்ணணும், அவசியம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்த விஷயம் பாருங்க, அப்ப இந்த 2 பயிற்சியும் அவர் செஞ்சனால ஆட்டோமேட்டிக்கலி அவருக்குள்ள என்ன சிறப்பு வந்துடுச்சு அப்படின்னா, தூய்மையின் பொலிவு மற்றும் அதிகார தோரணை. அடுத்த சிறப்பு இல்லையா, அவரை பார்க்கும்போது பாபா வந்து ஸ்பெஷலா ஏதாவது ஸ்கின் க்ளோ பண்ற கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. மேபி வாஸ்லின் கூட யூஸ் பண்ணாரான்னு நம்ம வந்து கேள்விப்படவே இல்லை. தன்னுடைய முக தோற்றத்தை அழகுபடுத்திக்கணும்னு அவர் முயற்சி பண்ணவே இல்லை. ஆனா அவருடைய ஆன்மீக பயிற்சி, ஆத்மஸ்வரூபத்தின் பயிற்சி ரொம்ப இயல்பாகவே அவருக்குள்ள என்ன பண்ணது, அந்த தூய்மையின் பொலிவை கொண்டு வந்தது, தூய்மையோட அட்ராக்ஷனை கொண்டு வந்தது இல்லையா. பாபா எங்க போனாலும் அவரை பார்த்துட்டே இருந்தாங்க எல்லாருமே இல்லையா. பாபாவை பார்த்த ஒவ்வொரு குழந்தைகளும் பாபா முகத்துல அவ்வளவு ஒரு பிரகாசம் இருந்தது, பாபாவை பார்க்கும் போதே ஒரு ஒளிவட்டம் தென்பட்டது அப்படின்னு வந்து சொன்னாங்களா இல்லையா, நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்ப அந்த ஆத்மஸ்வரூபத்தின் பயிற்சி பாபாக்குள்ள என்ன பண்ணது, அந்த தூய்மையின் பொலிவை கொண்டு வந்தது. சோ அவர்தான் பாருங்க சத்தியுகத்தினுடைய முதல் இளவரசன், முதல் ஆத்மானா அந்த ஆத்மாவோட பொலிவு, தூய்மையின் பொலிவு எவ்வளவு பிரகாசமா இருக்கும், கொஞ்சம் மனக்கண்கள்ல நினைச்சுதான் பாருங்களேன். அவ்வளோ முழுமையான தூய்மை. ஏன்னா ஒரு குழந்தைய நான் நிறைய பேரோட அனுபவங்களை கேட்கும் போது ஒருத்தர் கூட நான் பாபா கிட்ட இத பார்த்தேன், இல்ல பாபா என்ன கொஞ்சம் கம்மியா ட்ரீட் பண்ணாரு அப்படி கிடையவே கிடையாது. ஈவன் அதாவது ஒரு முறை ஒரு தீதி வந்து அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க பாபா போறதுனாலும் பாபா பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போவாராம். யார்கிட்ட, சிவ் பாபா கிட்ட. சோ பாபாவோட ஒரு முறை அவர் வந்து பாம்பே கிளம்புறாரு, பாபாவோட சூட்கேஸ் டாக்ஸில ஏறியாச்சு, பாபாவுடைய எல்லா என்னெல்லாம் பொருட்கள் கொண்டு போகணுமோ அதுவும் போயிடுச்சு. சோ பாபா அந்த குழந்தைய, அத ஒரு சின்ன சிஸ்டரை அவர் வந்து டிரான்ஸ்ல அனுப்புறாரு, குழந்தை நீ பாபாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வா, பாபா கிளம்புறாருன்னு சொல்லிட்டு வா. அப்படி சொல்லும் போது அங்க மேல பார்த்தா ரெட் பிளாக் தெரியுது. அவங்க கீழே இறங்கி வராங்க, பாபா அங்க பாபாவே இல்ல, வெறும் ரெட் பிளாக் தான் தெரியுது, ஒண்ணுமே தெரியலங்கிறாங்க. சோ அப்ப பாபா வந்து பரவாயில்ல நீ திரும்ப போய் ஆல்மைட்டி பாபாட்ட கேட்டுட்டு வான்னு சொல்றாங்க. திரும்பவும் அங்க மேல போறாங்க, பாபாவை காணவே இல்லை, அவங்க தேடுறாங்க. சோ அந்த சின்ன சிஸ்டர் அங்கே, பாபா உங்களை காணவே, நீங்க எங்க இருக்கீங்க? அப்ப உடனே அவங்களுக்கு வாய்ஸ் கேக்குது, உனக்கு வத்தனத்துல என்ன தெரியுது அப்படின்ட்டு. பாபா ரெட்
பிளாக் தெரியுது. அப்ப ரெட் பிளாக் அப்படின்னா என்ன? பெர்மிஷன் கிராண்டட் கிடையாது, பெர்மிஷன் இல்ல, பாபா போக கூடாது. அப்ப இவங்க சொல்றாங்க, பாபாவுடைய பயணத்துக்கு பெட்டி கூட வண்டியில ஏறிடுச்சு, அவர் எங்கெல்லாம் போறாரோ எல்லா ப்ரோக்ராமும் பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாபா சொல்றாரு நோ அப்படின்னு சொல்றாரு. இதையும் சக்கரதாரி தீதி தான் இந்த அனுபவத்தை சொல்றாங்க. அப்ப உடனே அவங்க திரும்ப கீழே இறங்கி இல்ல பாபா இப்பவும் ரெட் பிளாக் தான் தெரியுது அப்படின்னு சொன்ன உடனேயே பாபாவுக்கு புரிஞ்சிடுச்சு. அதாவது பாபா ஏன் சிவபாபா இப்படி சொல்ற, பாபாவுடைய தூய்மை தன்மை எவ்வளவு அதிகம் பாருங்க. அவ்வளோ கிளாரிட்டி பாபா சமிஞ்சையாக காண்பிச்ச அந்த ஹிண்ட பாபா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. நெக்ஸ்ட் தாட் பாபாவுக்கு வரவே இல்லை. அதாவது பிரம்மா பாபா எங்க போறாரோ அங்க என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப மாதிரி போனோ மெசேஜோ இல்ல சோசியல் மீடியா அவ்வளோ டெவலப் ஆகவே இல்லை. அப்ப முன்னாடியே கடிதம் போட்டுடுவாங்க, எங்கெங்க என்னென்ன நடக்கணுமோ பாபா இந்தந்த டேட்ல இந்தந்த சென்டர்ல இருப்பாரு, நீங்க இங்க பாபாவை சந்தித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு. ஆனா அப்ப எல்லாருமே ரெடி ஆயிருப்பாங்க பாபாவை மீட் பண்றதுக்காக, பாபா கிட்ட விஷயங்களை கிளாரிஃபை பண்றதுக்காக. பட் பாபா கொடுத்த ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், பாபா யோசிக்கவே இல்லை. பாபா கூட இருந்த அசிஸ்டன்ட் சிஸ்டருக்கு சொன்னாரா, சரி அந்த டிரைவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்பிச்சிரு, அவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சோ அந்த டாக்ஸியை அனுப்பிச்சிரு, அவ்வளவுதான். நம்மனா என்ன சொல்லுவோம், நம்மளோட பெரியவங்க, நம்மளை விட பெரியவங்க இங்க நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாலோ, இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாலோ நமக்குள்ள எவ்வளவு வீணான எண்ணங்கள் வரும் யோசிச்சு பாருங்களேன். அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கலாமே. நீங்க ஒரு பயணத்துக்காக ரெடி ஆயிட்டீங்க, இல்ல எதிர்பாராத சூழல்ல, தவிர்க்க முடியாத சூழல்ல அது கேன்சல் ஆச்சுன்னா கூட எவ்வளவு வீணான எண்ணங்கள் நம்ம மனசுல வந்துகிட்டே இருக்கும். ஆனா பாபாவுடைய தூய்மை, அவர் அவ்வளோ ஹையஸ்ட் பியூரிட்டி, பாபாக்குள்ள வீணான எண்ணங்கள் வரவே இல்லை, சாதாரண எண்ணம் கூட வரவே இல்லை. ஏன், எதற்கு, ஏன் பாபா இப்படி சொன்னாருங்கிறத கூட பாபா டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. புட் ஃபுல் ஸ்டாப். அப்போ அட் பிரசன்ட் இந்த பிராமண நிலைப்படி பாத்தீங்க அப்படின்னா தூய்மை என்றால் என்ன? எனக்குள் எண்ண அலைகள் அதிகமாக ஓடாத தன்மை, அதிகமா வீண் எண்ணங்கள் இல்லாத நிலை. வேஸ்ட் தாட் வருது, எண்ணங்கள் சாதாரணமாக இருக்கு, அது கூட என்ன அப்படின்னா தூய்மையின் குறைவு. அந்த தூய்மையின் குறைவை நான் கம்ப்ளீட் பண்ணணும். வீண் எண்ணங்களில் இருந்து, சாதாரண எண்ணங்களில் இருந்து நான் விடுபட வேண்டும். இப்ப பிரம்மச்சரிய விரதம் இல்ல அந்த சகவாச தோஷம், இதெல்லாமே ரொம்ப சாதாரண விஷயம். அது எல்லாத்தையுமே நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் இல்லையா? நம்ம எல்லாருமே பாபா கிட்ட முடிவெடுத்துட்டோம், தூய்மை என்றால் உணவின் தூய்மை, வாழ்வில் தூய்மை, பிரம்மச்சரிய விரதம், இதெல்லாமே பெரிய விஷயமே கிடையாது. பட் அல்டிமேட் தூய்மை என்ன? என்னுடைய எண்ணம். என்னுடைய எண்ணத்துல கூட அந்த வேரியேஷன்ஸ் இருக்கவே கூடாது. என்னுடைய எண்ணத்தில் கூட மேலும் கீழுமாக எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. ஒரு சேவைக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குது, கிடைக்கல பரவாயில்ல, இல்ல என்ன நான் இவ்வளவு நாள் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், பட் இப்ப எனக்கு அது கொடுக்கப்படல, பரவாயில்ல. ஆனால் என்னுடைய எண்ணங்களில் வீண் எண்ணங்களோ சாதாரண எண்ணங்களோ வரக்கூடாது. அப்ப பிரம்மா பாபாவின் மிக உயர்ந்த சிறப்பாக என்ன இருந்தது? பாபா அளவற்ற தூய்மையை எல்லா விதத்திலையும் கடைபிடித்தார். ஈவன் அதாவது அவர் தன்னுடைய மகனை கூட அழைச்சு சொல்றார். ஒரு முறை இந்த ஒரு அனுபவத்தை கூட சொல்லியிருந்தாங்க. பாபாவுடைய பையன், அதாவது நம்ம எல்லாருமே அவரை பார்த்திருக்கலாம், நாராயண் தாதா. சோ அவர் யஜ்யத்துல இருக்காரு. அவர்கிட்ட கூட என்ன சொல்லியிருக்காரு பாபா, அந்த அளவுக்கு பாபாவுடைய அத்தாரிட்டி எவ்வளவு பாருங்க. அந்த தூய்மையினால் அவருக்குள்ள அந்த ஒரு அத்தாரிட்டி எவ்வளவு ஹையஸ்ட் அப்படின்னா, அந்த பாபாவுடைய பையன் அவர் போய் தாதி கிட்ட கேக்குறார். அதாவது யார் ஸ்டோர் இன்சார்ஜா இருந்தாங்களோ அவங்க கிட்ட கேக்குறார், எனக்கு ஒரு ஷர்ட் வேணும் அப்படின்னு கேக்குறாரு, எக்ஸ்ட்ரா ஷர்ட் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. சோ யஜ்யத்தோட நியமம் என்னவாக இருந்தது அப்படின்னா, இப்ப நான் ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னாதான் புதுசா அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப
அந்த இன்சார்ஜ் வந்து இவங்க கிட்ட கேக்குறாங்க, உன்னோட பழைய ஷர்ட்டை நீ வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அவ்வளவு கிளியலன்னு அவருக்கே தெரியும். சோ வந்து அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு வேணும். இப்போ நான் வந்து பாபாவோட பையன், எனக்கு கூட நீங்க கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, பாபாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பாபா இப்படி கேக்குறாரு, சோ நம்ம என்ன பண்றது, யஜ்யத்துல விதிமுறை எல்லாருக்கும் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லும் பொழுது பாபாவும் நாராயண் தாதாவை கூப்பிட்டு சொல்றாரு, ஆமா இது என்கிட்ட எதுவுமே கிடையாது, என்கிட்ட ஒரு சல்லி பைசா கூட என்னுடையது கிடையாது, அனைத்தும் யஜ்யத்தினுடையது. நம்ம சொல்வோமா? யோசிச்சு பாருங்க. பாபாவோட ஹையஸ்ட் பியூரிட்டி, அவரால் அந்த சத்தியத்தை தன்னுடைய பையன்தான் அவர்தான் வளர்த்திருக்காரு. இந்த கடைசி பிறவியில அவர்தான் நிமித்தமாக இருக்காரு, லௌகீக தந்தையாக இருக்காரு, இவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்தின் ஒரு தலைமை நிர்வாகியா அவர் அந்த காலகட்டத்துல இருக்காரு, ஃபவுண்டர் ஃபாதர். ஆனா இந்த உலக குருக்கள் என்ன பண்றாங்க யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு இதுனாலும் தன்னுடைய ஃபேமிலிக்காக ஃபர்ஸ்ட் வச்சுட்டுதான் மத்ததுக்காக இல்லையா, அவங்க அதுல இருக்கிறதே தன்னுடைய குடும்பத்தை மேம்படுத்துவதற்காக. ஆனா பாபாவோட அந்த தூய்மை தன்மை பாருங்க, அந்த உறவையும் கடந்தது. அனைவரையும் அங்க இருந்து அத்தனை பேரும் என்னோட குழந்தைங்கதான், நீ மட்டும் என் குழந்தை கிடையாது. யஜ்யத்துல மத்த எல்லாருக்கும் என்ன விதிமுறையோ அதுதான் உனக்கு விதிமுறை. அந்த பற்றுல பாபா வரவே இல்லை. அந்த அளவற்ற தூய்மையை அவர் கடைபிடித்தனாலதான் அவ்வளவு தைரியத்தோட அவர் தன்னுடைய மகன் கிட்ட அந்த விஷயத்த சொல்ல முடிஞ்சது. நம்ம சொல்லுவோமா? சோ அந்த அளவுக்கு தூய்மை தன்மை அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்கதான் நமக்குள்ள என்ன அந்த ஒரு சக்தியின் அதிகாரம், அந்த தைரியம் எல்லாமே நமக்குள்ள வரும். சோ அப்படி இருக்கும் பொழுது அடுத்த விஷயம் என்ன, அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னா, கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை, கர்ம யோகி நிலை. பாபா ஒவ்வொரு சாதாரண காரியங்கள் செய்யும் பொழுதும் நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம், பாபா யஜ்யத்தின் எந்த காரியத்தை செய்தாலும் அதுல வந்து அவ்வளவு கலைகள் நிரம்பி இருக்கும். நீங்க அந்த ஆதிதேவ் புத்தகத்தோட படங்களை நீங்க பார்க்கலாம். பாபா ஒரு பிளேட்ல வந்து கேக் வச்சு கட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ சுத்திலேயே தாதிஸ் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வந்து அந்த கேக் டேபிள் அரேஞ்ச் பண்றதே ஒரு சேவையா போட்டிருப்போம். எப்படி கேண்டில்ஸ் அரேஞ்ச் பண்றது, எவ்வளவு காஸ்ட்லியான கேண்டில்ஸ் வச்சு டெக்கரேட் பண்றது, என்னென்ன மெட்டீரியல்ஸ், அந்த கேக்கை எப்படி எல்லாம் டெக்கரேட் பண்றதுன்னு. ஆனா பாபா அந்த கேக்க ஒரு சாதாரண ஸ்டீல் தட்டுல, அது அந்த நைஃப் கூட, கேக் நைஃப் கூட ரொம்ப கிராண்டாலாம் கிடையாது, சின்னதா இருக்கும். சோ அவரு டோலியோ கேக்கோ அதை வந்து கட் பண்றாரு பாருங்க, அவ்வளோ பியூட்டி அதுல தென்படக்கூடிய அழகு. நாம அவ்வளவு காஸ்ட்லியான கேண்டில்ஸ் எல்லாம் வச்சு கேக் டேபிள் ரெடி பண்ணா கூட அதுல அந்த அழகு தென்படுதா, அந்த ஒரு தெய்வீகம் தென்படுதா, அந்த முழுமை தென்படுதா? சோ அவர் தன்னுடைய ஒவ்வொரு சாதாரண காரியங்கள்லயும் அங்க பாபாவுடைய முக பாவம், பாபாவுடைய செய்கை, சுத்தி நிக்கிற அத்தனை பேரும், அது அத்தனை பேர் அங்க நிக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் அது 10 கூட தெரியல. ஆனாலும் பாபா எவ்வளவு ஒரு திருப்தியோட ஒரு கலையோட அதை வந்து கட் பண்றாரு. பாபாவின் அப்ப நான் இதை ரொம்ப அழகா கட் பண்ணும் நாங்க நினைக்கவே இல்லை. தந்தையின் நினைவில் இருந்து பாபா அதை கட் பண்றாரு இல்லையா? ஒரு முறை ஒரு மாதாஜி வந்து கொஞ்சோண்டு அரிசி வந்து பாபா வீட்டுக்கு கொடுத்துடுறாங்க. சோ அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க, இதுல வந்து நீங்க யஜ்யத்துல இருக்க எல்லாருக்கும் இதை சமைச்சு போடுங்கன்னு. அப்ப யார் வந்து அதை வாங்கிட்டு வந்தாங்களோ அவங்க, இத்தனோண்டு அரிசியை எப்படி சமைக்கிறது, இது எப்படி இத்தனை பேருக்கு பத்தும் அப்படின்னு அவங்க வந்து அதை வச்சுட்டாங்க. ஆனா பாபா தான் அவருக்கு எல்லாமே தெரியும்ல. சோ பாபா வந்து அவங்க அந்த குழந்தை கிட்ட சொல்றாரு, சரி நீ அவங்க கொடுத்த அரிசியை எனக்கு காமிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, பாபா அது ரொம்ப கம்மியா இருக்கு, அது ஒன்னும் நிறைய இல்ல அப்படின்னு பரவாயில்ல, நாளைக்கு போக்ல அந்த குழந்தை கொடுத்த அரிசியில கீர் பண்ணிடுங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம், 50 பேர் போகுக்கு வராங்களே, இல்ல 15 பேர் போகுக்கு வராங்களே, இது 10மாங்கிற டவுட் நமக்கு இருக்கும். ஆனா பாபா பாருங்க, தந்தையோட நினைவு, அந்த அவருக்கு வந்து டவுட்டே வரல, இது 10மா. பாபா அங்க என்ன பார்த்தாரு, அந்த குழந்தையோட அன்பு, அந்த பொருள்ல பாபாவுடைய நினைவு எவ்வளவு அதிகமா இருக்கு.
ஒரு முறை ஆஷா தீதி இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாதாஜி வந்து தன்னுடைய வயல்ல விளைந்த கொண்டக்கடலை, அந்த கொண்டக்கடலையை வந்து வறுத்துட்டோம் அப்படின்னா அது மேல் தோல் அண்ட் உள்ளுக்குள்ள வந்து கோல்டன் கலர்ல வந்து இருக்கும். நம்ம எல்லாம் அந்த வறுகடலை இருக்குல்லையே, பொட்டுக்கடலைன்னு நம்ம சொல்லுவோம். அது முழுசா இருந்துச்சுன்னா அவ்வளவு கோல்டு மாதிரி இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. அப்போ ஒரு மாதாஜி வந்து பாபாவுக்காக இதை அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப கம்மியான அளவு தான் அனுப்பிச்சிருக்காங்க. சோ பாபா வந்து அத வகுப்பு முடிஞ்சதும் எல்லாருக்கும் கொடுக்கறக்காக எடுத்துட்டு வர சொல்றாரு. அப்ப வந்து அவங்க கூட இருக்க அவங்க சொல்றாங்க, பாபா அது வந்து வெறும் கடலை தான் அப்படின்னு. பாபா சொல்றாரு, இல்ல அது தங்க மணிகள் அப்படின்னு சொல்றாரு. சோ நமக்கு ஏது என்ன கடலையா அப்படின்னா, பாபா அந்த கடலையை எப்படி பாக்குறாரு, அது கடலை இல்ல, அது வந்து தங்க மணி. ஏன்னா என்னோட குழந்தை அந்த ஒவ்வொரு மணியை எடுத்து உரிக்கும் போதும் பாபா நினைவுல இது பாபாவுக்கு பாபாவுக்கு பாபாவுக்குன்னு அந்த கடலையை உரிச்சிருக்குல்ல. அப்ப அந்த ஒரு கடலை உரித்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்கா அப்படின்னா கிடையாது. ஆனா அந்த டாஸ்க்ல அவங்க எந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவுல செஞ்சாங்க அப்படிங்கிறத பாபா அப்ரிஷியேட் பண்றாரு இல்லையா. பாபா வந்து இப்ப உங்களை யாராவது சாணியை எடுத்து வரட்டி தட்டி செவுத்துல அடிச்சு வைங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ அது ஸ்மெல்லா இருக்கே, அதை எப்படி கை வைக்கிறது அப்படின்னு வந்து ஜென்ரலி நினைப்போம். ஆனா பாபா பாருங்க, நெய் ரொட்டி சுட்டுட்டு இருக்காம சந்தோஷமா அவர் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் வரட்டி தட்டுறார் அப்படிங்கிற அந்த வெறுப்பு அவருடைய முகத்தில் இருந்ததா, இல்ல அந்த அவருக்கும் அந்த ஸ்மெல் வந்திருக்கும் ஆனா அந்த ஸ்மெல்ல அவரை ஃபீல் பண்ணாரானா, அதை எல்லாத்த விட அவரை ஆட்கொண்டது தந்தையின் நினைவு. அப்ப வரட்டி தட்டும் போது கூட அவர் என்ன நினைக்கிறாரு, நான் உலகத்தை பரிபாலனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு அவர் வரட்டி தட்டிட்டு இருக்காரு. சோ அவருக்கு அந்த சாதாரண கர்மம் அவர் செய்யும் பொழுது கூட அதுல அளவற்ற அழகும் அந்த ஒரு நேர்த்தியும் அதுல வந்து தென்பட்டது இல்லையா. அதே போல பாருங்க, பாபா வந்து இந்த முண்டாசு கட்டிட்டு அந்த தெருவுல இருக்க கல்லெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு, கல்லெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னோட குழந்தைங்களோட கால்ல வந்து குத்தக்கூடாதுன்னு யாரோ ஒரு 2 பிரதர் கிட்ட சொல்லிட்டா அதை அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா பாபா அந்த செயலை செய்வதற்கு தயங்கவே இல்லை. ஏன்னா பாபா அந்த செயலை செய்யறதுக்கு அவர் களைப்படையவும் இல்லை. அப்ப அவர் ஒவ்வொரு காரியம், அது ஒரு சாதாரண செயலாக இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய விஐபியை சந்திக்கிறதா இருக்கட்டும், பாபா எப்படி ஒவ்வொன்றையும் செஞ்சாரு, கர்ம யோகி இல்லையா. அந்த கர்மத்தை கர்மமாக செய்யவில்லை, கர்மத்தை தந்தையின் நினைவிலிருந்து செய்தார். அதனால அவர் செஞ்ச ஒவ்வொரு கர்மமுமே, அவருடைய செயல்கள் இன்னைக்கு ஆலயங்கள்ல பாருங்க மகிமையா பாடப்படுது. அவருடைய செயல்கள் இன்னைக்கு பாடல்களாக பாடப்படுது, மந்திரங்களாக ஒலிக்கப்படுது இல்லையா. அப்ப நான் கூட அப்பேற்பட்ட தேவ ஆத்மா தானே. நான் செய்யக்கூடிய நான் போகு செய்யறதா இருக்கட்டும், இல்ல என்ன பாத்ரூம் கழுக விடுறாங்க அந்த சேவையா இருக்கட்டும், அப்ப நான் பாபாவின் நினைவில் இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அந்த காரியம் எவ்வளவு சிறப்பா அமையும். சோ பாபா அதை பண்ணாருல்ல. நான் கூட பாபா கடிதம் எழுதுறதா இருக்கட்டும், நான் எவ்வளவு அழகா அந்த ரெட் பென்சில்ல பாபா கடிதம் எழுதுறார். பாபா ஒரு சின்ன காரியத்தை செய்யறதா இருக்கட்டும், பாபா தன்னுடைய உடையை உடுத்திக்கிறதா இருக்கட்டும், எதன் மீதும் அவருக்கு கவர்ச்சி இல்லை. ஆனால் பாபாவின் நினைவில் இருந்து அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு சாதாரண கர்மமும் எப்படி இருக்கு, மிக மேலான கர்மத்திற்கு உரியதானதாக இருக்கு. சோ நான் என்ன பண்ணணும், அவரோட குழந்தை, அவரை நான் பின்பற்றேன் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் கர்ம யோகி. எந்த அளவுக்கு என்னுடைய கர்மத்தை தந்தையின் நினைவில் இருந்து செய்யறேனோ நான் எல்லா பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டு இருக்க முடியும். இந்த மாசம் அவ்யக்த சமிஞ்சை, இந்த அவ்யக்த சமிஞ்சையில நாம வந்து இப்ப நம்ம எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஜீவன் முக்த நிலை, வாழ்க்கையின் பந்தனங்களில் இருந்து விடுபட்டு இருக்கும் நிலை. இததான் நம்ம எல்லாருமே பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அந்த வாழ்க்கையின் பந்தனங்களில் இருந்து, என்னுடைய கர்ம பந்தனங்களில் இருந்து நான் விடுபடணும் அப்படின்னா நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன கர்மத்தையும் பாபாவுடைய நினைவுல இருந்து நான் செய்ய 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 என்னவாகும், ஈஸியா அந்த பந்தனங்கள்ல இருந்து நான் விடுபட்டுடலாம். அப்போ இது எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருந்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே நிமிஷம். அப்ப இந்த அனைத்துக்கும் இப்ப இதெல்லாம் நான் கஷ்டம், ரொம்ப டஃப்,
என்னால 2 மணிக்கு எழுந்து ஒரு நாள் தியானம் பண்ணலாம். ஆனா 2 மணிக்கு நான் எழுந்து தியானம் பண்ணிட்டு பகல் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பிரம்மா பாபா கிட்ட இல்ல. ஏதாவது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனேயே பாபா என்ன பண்ணுவாரு, 2 மணிக்கு எழுந்து அவர்களுக்காக தியானம் பண்ணுவார். அவங்களுக்காக பாபா சகாஷ் கொடுப்பாரு. யஜ்யத்துல உணவு இல்லை அப்படிங்கிற விஷயம் பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். உடனே அவர் அந்த வயசானவர், அந்த 90 வயசு 92 வயது அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அனைத்து குழந்தைகளையும் மலைக்கு அழைச்சிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய பழங்களை ஜூஸா தன்னோட குழந்தைங்களுக்கு கொடுக்குறாரு. நிறைய குழந்தைகள் பாபாவை சந்திக்க வராங்க, ரொம்ப அன்போட சந்திக்க வராங்க, பலவிதமான பரிசு பொருட்களோட, பலவிதமான கேள்விகளோட, பலவிதமான எண்ணங்களோட பாபாவை சந்திக்க வராங்க. அவங்க ரிட்டர்ன் போகும்போது பாபா கேட் வர போய் வழி அனுப்புறாரு. இன்னும் அவங்க பஸ் மறையிற வரைக்கும் பாபா தன்னுடைய பையில இருந்து கர்ச்சீஃப் எடுத்து அசைச்சு அனுப்பி வைக்கிறாரு. என்ன காரணம்? அவருடைய விசேஷ தன்மையாக என்ன இருந்தது அப்படின்னா, பாபா உலகின் சேவாதாரியாக இருந்தார். அவர் தன்னோட ரெஸ்ட பத்தி பாபா ஃபீல் பண்ணவே இல்லை. 2 o'clock எழுந்தா எனக்கு டயர்ட் ஆயிடுமே, நான் ஆல்ரெடி ஏஜ்டா இருக்கேனே அப்படின்னு பாபா நினைக்கவே இல்லை. சோ பாபா தன்னுடைய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் உலக சேவைக்கானது, பிற ஆத்மாக்களுக்கு உதவி செய்வதற்காக, பிறருடைய நன்மைக்காகன்னு அவர் நினைச்சாரு. கூடவே அடுத்த சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா, முழுமையான சமர்ப்பண புத்தி. அவர் தன்னோட புத்தியை பயன்படுத்தவே இல்லை. அந்த புத்தியை என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் டே என்னைக்கு இறைவன் அவரை தடுத்தாட்கொண்டாரோ, தாதா லேக்ராஜ்ல இருந்து பிரம்மா அப்படிங்கிற நேம அவருக்கு என்னைக்கு கொடுத்தாரோ அன்னைக்கே அவருடைய புத்தி அத்தனை சொத்து எனக்கு பின்னாடி என்னுடைய மனைவிக்கு வேண்டாவா, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து சம்பாரிச்ச சொத்து என்னோட குழந்தைங்களுக்கு கொஞ்சோண்டு, பாபா ஒரு பங்கு கூட வேண்டாம், 1% அவங்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன்னு யோசிச்சாரா? யோசிக்கவே இல்லை இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அனைத்தையும் யஜ்யத்திற்காக அர்ப்பணம் செய்து விட்டார். இந்த உடலை பாபா நீங்க நினைச்ச நேரத்துக்கு வரீங்களே, நீங்க கொஞ்சம் டைம் ஸ்லாட் போட்டுக்கோங்க பாபா, இந்த டே இல்ல வீக்லி இந்த டேல இந்த டைம் மட்டும் வாங்க பாபா அப்படின்னு கூட அவர் சொல்லவே இல்லைல்ல. எப்பொழுதும் அவர் அவைலபிளா இருந்தாரு. இந்த உடலை அர்ப்பணம் செய்து விட்டார். எப்ப வேணாலும் இறைவன் பயன்படுத்தட்டும். ஒரு சாக்கார முரளி படிக்கும் போது அதுல வந்தது, பிரம்மா பாபாவின் உடல்நிலை சரியில்லைன்னா கூட சிவபாபா அவருடைய கைகளை பயன்படுத்தி முரளி எழுதுறாரு. ஒரு நாள் கூட என்னுடைய அப்பா என்னுடைய குழந்தைக்கான உணவை, ஆன்மீக உணவை கொடுப்பதை மிஸ் பண்றதே இல்லை. அந்த நிமித்த கருவியின் உடல்நிலை சரியில்லை, அவரோட வாயால பேச முடியல, இருமல் அதிகமாக இருக்கு என்றாலும் கூட பாபா என்ன பண்ணாரு, வாணியை எழுத வச்சு அனுப்பிச்சாரு. அப்ப எவ்வளவு சமர்ப்பண புத்தி, யோசிச்சு பாருங்க. யோசிச்சா பாபா என்னால முடியல பாபா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு பாபா அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த உடலை அர்ப்பணம் செய்து விட்டார், தன்னுடைய பணத்தை அர்ப்பணம் செய்து விட்டார், மனதை அர்ப்பணம் செய்து விட்டார். பாபா எப்போதுமே நீங்க என்னோட உடல்ல இருக்கீங்களே, என்கேஜ்டா இருக்கேன், என்னால நினைக்க முடியலையே, கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு சமர்ப்பண புத்தி. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அவர் உட்கார்ந்து இறைவனின் நினைவில் மூழ்கினாரு. பெல் அடிக்க போகுது, யாருக்குமே சாப்பாடு இல்ல. ஆனா ஏன் இல்ல பாபா, ஏன் என்ன கஷ்டப்படுத்துறீங்க பாபா, எப்படி பாபா 300 பேருக்கு நான் சாப்பாடு போடுவேன்னு அழல, புலம்பல, கன்ஃபியூஸ் ஆகல. பாபா அமைதியா உட்கார்ந்து அப்பாவை நினைச்சாரு. அவருக்கு தெரியும் இது இறைவனின் காரியம் அப்படின்ட்டு. அப்ப அவ்வளோ சமர்ப்பண புத்தி. ஈவன் அவர் இருந்த பவனத்தை நெருப்பு வச்சாங்க, நிறைய அகெயின்ஸ்டா நிறைய நியூஸ் போட்டாங்க. ஒரு நாள் கூட அவர் கேள்வி கேட்கவே இல்லை, கேஸ் போடவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் இது இறைவனின் காரியம். கராச்சியில ரொம்ப அழகா கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தது, முக்கியஸ்தர்களோட சப்போர்ட் இருந்தது. அந்த நேரத்துல அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வந்தது, இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகணும், இந்தியாவுக்கு இயக்கத்தை மாற்றி அமைக்கணும், இந்தியால இடம் கிடையாது, எங்க போகணும்னு தெரியல. ஆனாலும் கூட பாபா, ஏன் பாபா இங்க எல்லாமே நல்லா இருக்கே, இங்கேயே இயக்கம் நடக்கட்டுமேன்னு ஒரு கேள்வி கேட்டாரா? கேட்கவே இல்லை. ஜி பாபா,
ஏன்னா அவருக்கு தெரியும் கட்டளை இடக்கூடியவர் யார், செய்ய வைக்கக்கூடியவர் யார், இது யாருடைய இயக்கம். பாபா இதெல்லாம் சொல்றீங்களே, சொர்க்கம் வருமா பாபா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டாரா? இந்த காட்சி எனக்கு கிடைச்சதே இது உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்டாரா? கேட்கவே இல்லை. எங்கேயுமே குழப்பம் அடையவே இல்லை. காரணம் அவருடைய புத்தி எப்படி இருந்தது? முழுமையாக அர்ப்பண புத்தி. தன்னுடைய உடல், மனம், பொருள், சம்பந்தம், உறவுகள், தன்னுடைய குழந்தைகள் மீது கூட அவர் எந்த உரிமையும் எடுத்து கொள்ளவே இல்லை. அவ்வளோ சமர்ப்பணம், கம்ப்ளீட் சமர்ப்பணம். ஆனா பாபா என்ன சொல்றாரு? குழந்தை, உங்களோட மனசை என்ன பண்ணிடுங்க? மனம் மன்மனா பவ இருக்கா? என்கிட்ட அவர் அதை மட்டும்தான் சொல்றார். உன்னோட எல்லாத்தையும் எனக்கு கொடுன்னு பாபா சொல்லவே இல்லை. மனசை மட்டும் கொடு குழந்தைன்னு சொல்றாரு. அப்ப மனம் அவர்கிட்ட இருக்கா? இல்ல தன்மனா பவ, ரொம்ப கோல்டா இருக்கே, விண்டரா இருக்கே, ரொம்ப உடம்பு முடியலன்னு உடலை பற்றி நினைக்கிறேனா, உறவுகளை பத்தி வகுப்பு கேட்கும்ப கூட நினைச்சிட்டு இருக்கேனா, நேரத்தை பற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கேனா? சோ என்னுடைய அப்பாவை போல நான் எல்லாத்தையும் கூட சமர்ப்பணம் பண்ண வேண்டாம், என்னுடைய மனதை அவருக்கு நான் அர்ப்பணம் செஞ்சிடலாமா? சோ அவர் கேட்கறது அது மட்டும்தான். என்கிட்ட அவர் வேற எதையுமே கேட்கறது இல்ல. சோ இன்னைக்கு நாம 7 கருத்துகள் பார்த்திருக்கோம். அதாவது ஆத்மீக 7 இல்ல 6 பார்த்திருக்கோம். ஆத்மீக பார்வை மற்றும் உள்ளுணர்விற்கான பயிற்சி, தேகத்தில் இருந்த பொழுதிலும் எப்பொழுதும் விதேகி அஷரீரி நிலையில் இருப்பதற்கான பயிற்சி, தூய்மையின் பொலிவு மற்றும் அதிகாரத்தன்மை, கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலை, உலக சேவாதாரி மற்றும் பரோபகாரி, அதாவது அனைவருக்கும் உபகாரம் செய்தல். அடுத்தது சம்பூர்ண சமர்ப்பண புத்தி, முழுமையான சமர்ப்பண புத்தி. இந்த ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிகப்பெரிய வகுப்புகள். ஒவ்வொன்றுலயும் அவ்வளவு ஆழ்ந்த ரகசியங்களும் நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகளும் அடங்கி இருக்கு. தேங்க்யூ. சோ இப்ப நாம இதை நினைவு செய்யலாம். எல்லாருமே ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துக்கோங்க. பாபா, சம்பூர்ண ஃபரிஷ்தா பிரம்மா பாபா, வத்தனத்துல எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்தூல உடல் சார்ந்த அனைத்தையும் இங்க நான் விட்டுடுறேன். எதெல்லாம் என்னை கவர்ந்திழுக்கிறதோ, என்னை ஈர்க்கக்கூடிய உடல் சார்ந்த விஷயங்கள், பொருட்கள் அனைத்தையும் கடந்து ஒளி ஃபரிஷ்தாவாக வத்தனத்திற்கு செல்கின்றேன். வத்தனத்தில் பாப் தாதா தன் 2 கரங்களையும் விரித்து வா குழந்தாய் என்று அழைக்கின்றார். பிரகாசமான வெண்ணிற ஒளி ஃபரிஷ்தா எனது தந்தையை நோக்கி செல்கின்றேன். அவரது ஆன்மீக அன்பில் ஈர்க்கப்பட்டு அவருக்கு மிக அருகில், அவருக்கு முன்னால் உள்ளேன். சம்பூர்ண பிரம்மா பாபா அவரது ஒளி கண்களால் பரம தந்தை என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பாப் தாதா நானும் அவரை போல ஆகிவிடுவதற்கான, அவருக்கு சமமாக ஆகிவிடுவதற்கான தூய்மையின் சக்தியால் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த ஒளி கண்களிலிருந்து
வெளிப்படும் தூய்மையின் அளவற்ற சக்தியை எனக்குள் நான் நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். அந்த பவித்திரமான ஒளிக்கரங்கள் என் தலை மீது இருப்பதை உணர்கின்றேன். தன்னுடைய கண்களால், தன் ஒளிக்கரங்களால் என்னையும் அவருக்கு சமமாக முழுமையான ஒளி ஃபரிஷ்தாவாக பாபா மாற்றிக் கொண்டிருக்கிறார். தூய்மையால் தன் குழந்தையை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தந்தையின் பார்வை அவரது அனைத்து சிறப்புகளையும் எனக்குள் பாபா டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்காரு. பாபா தன் தூய்மையான சக்தி நிறைந்த பார்வையால் என்னை பார்த்து கொண்டே அவரது ஒளிக்கரங்களை எனது வலது கை மீது வைக்கிறார். அந்த ஒளிக்கரங்களால் அவரது சக்திகளை, அனைத்து சிறப்புகளையும் எனக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். என்னை நான் தந்தைக்கு சமமான டபுள் லைட் ஃபரிஷ்தாவாக உணர்கிறேன். ஆழ்ந்த அமைதியாலும் அளவற்ற தூய்மையாலும் நிரம்பியுள்ளேன். ஓம் சாந்தி.